ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்குடைய ஹேண்டிகேப்ட் சிஓ ஃபைனல் பேட்ச். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இங்கே நம்ம செகண்ட் பார்ட் எப்படி என்ன பண்ணிட்டு போனால், நம்ம ஜிம்மிக்கு வந்து செக்கியை பிடிக்க ஆரம்பிச்சு 2 பேர் டேட் போகிறாங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம்மிக்கு செக்கி கிட்ட நல்லா கம்ஃபர்ட் ஆகிட்டு அவர் சிஓ பார்க்கல, அவர் வந்து பாய் ஃப்ரெண்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே பாவனா வச்சுக்கணும் ஜிமின் பார்க்குறதும் ஜிமின் ஜேகே ஈக்குவல் அதே மாதிரி பார்க்குறது, 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட்லேயே மூழ்கிறதும் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே ஜிமின் தாண்டா அவருக்கு என்ன ஒரு பாய்னாக்கா அவங்க அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு அவங்க அப்பா அம்மா இன்சல்ட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அதுதான் ஒரே ஒரு தாட்டா ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு 4 days ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் கேபினில் உட்காந்துருக்காங்க. அவரோட கேபினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா ஜிமின் தான். ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்பா சொல்லுங்கம்மா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா தான். இங்கே பாருப்பா, இதோட உன்னோட கஷ்டமே போயிடுச்சு சொல்கிறாங்க. கஷ்டம் போயிட்டா என்னம்மா சொல்கிறீங்க? புரியலையே சொல்கிறாங்க. அதுவா உனக்கு இதுக்கு முன்னாடி பிளண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோமா, அதில் கேன்சல் ஆகிடுமா இருக்கா? அம்மா சொல்கிறாங்க. இப்போ உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு. யார் தெரியுமா? வில்லேஜில் நம்ம சொந்தக்கார பொண்ணு. நீ பார்த்துருக்க மாட்டா, அவள் பேர் யூனா. ஓகேவா? அவளுக்கு உனக்கு ஒரு 6 month டிஃப்ரெண்ட். ஓகேவா? 6 month அவனோட பெரியவா, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் 2 பேருக்கு ஒரே ஏஜ் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஆமாப்பா, நாங்கள் நடந்தாலும் உங்களோட பெரியமாட்ட சொன்னேன். உங்கள் பெரியம்மா வில்லேஜில் இருக்காங்களே, அந்த வில்லேஜில் இருக்க பெரியம்மா கிட்ட எடுத்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சிட்டி பசங்க அப்படிதான் இருப்பாங்க. வில்லேஜில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம சொந்தக்கார பொண்ணு இருக்கா யூனா, அவள் ரொம்ப அழகாக இருப்பா. என்ன +2 படிச்சிருக்கா, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு டெய்லரிங் நல்லா தெரியுமா? ஓகே, டெய்லரிங் தெரியும். அவருக்கு பொட்டிக் ஷாப் வைக்கிறது ரொம்ப ஆசையாமா. படிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது? ஓகேவா? அதனால அவளை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஓகேவா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? வித்தின் 2 days மேரேஜ் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா வித்தின் 2 days மேரேஜ். அவள் இங்கே வரப்போறா. ஓகேவா? இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம எல்லாரும் ஃபேமிலி டின்னர் போக போகிறோம். ஏன்னா அவங்க பெரியமாவோட இங்கே சொந்தக்காரங்க வீடு இருக்காங்களா, அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஓகேவா? அந்த 4 days அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் பேசி 4 days ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி நினச்சேன். அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் பார்த்து. ஓகேவா? அழகில் ஒன்றும் குறைச்சிடல, அவளுக்கு அழகாக தான் இருக்கா. ஓகேவா? என்ன அவளுக்கு சிட்டி லைஃப் அடாப்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடியே அவள் பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கா. ஓகேவா? உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் எனக்கு ஒரு நல்ல டாட்டர் இல்லாமல் இருப்பா. ஓகேவா? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை நினச்சி ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நீ போய் பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா வந்துட்டா. ஓகேவா? வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிருக்கா. நீ போய் கொஞ்சம் பார்க்குறியா சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் வெயிட் பண்ணுறா. ஒரு பிளேஸும் நான் அந்த டேபிள் நம்பர் சொல்கிறாங்க. நீ இப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா என்னம்மா எனக்கு அவன் பண்ண 2 days மேரேஜ், உனக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நானே பண்ணுறேன். ஓகேவா? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகும். நான் ஜஸ்ட் டேரக்டாக நான் வந்து மேரேஜ் என்ன பண்ணிட்டு போதும். எனக்கா நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க? ஆமாப்பா சொல்கிறாங்க. போய் பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டு ஜிம்னோட அம்மா தான் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் அப்படி இருந்துருக்காங்க. நிம்மி பார்க்குறேன். ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உன சார் கூப்பிட்டாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உள்ள வராங்க. ஜங்குக்கு சாப்பிட்றாங்க. ஜிமின் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்லி தெரியல. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் டேரக்டாக போகிறாங்க. கிட்டே போயிட்டு எதுவும் பண்ணல. அப்படி டேரக்டாக போய் ஜிம்மில் ஜங்கு லேப்பில் உட்காராங்க. உட்காந்துட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு எதனால் வேண்டாம் சொல்கிறாங்க. எது வேண்டாம் புரியல சொல்கிறாங்க. எனக்கு அந்த பிளைண்ட் டேட்டில் போக வேண்டாம். ஓகே, எனக்கு யாரையும் மீட் பண்ண வேண்டாம். எனக்கு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் மட்டும் தான் வேணும். ஜிமின் சொல்கிறாங்க. ஜேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் நீங்கள் பாரு என்ன பார்த்து சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிமின் ஜேக்கியோட ஃபேஸை பார்க்குறதே இல்லை. அவர் ஜேக்கோ ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஜேக்கோ நெக் வந்து ஒரு ஃபேஸ் வச்சு ஒரு ரப் பண்ணுறாரு. குழந்தைங்கள ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிளைண்ட் டேட்டில் போய் டயர்டாக இருக்குது. அம்மா யாரோ ஒரு பர்சன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேரேஜ் ஆனால் வித்தின் 2 days சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் வித்தின் 2 days வந்து மேரேஜ் ஆகும். எனக்கு அது வேண்டாம் ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் நான் பண்ணிட்டு நீ ஹார்ட் ஆகிடுவே நான் கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஹார்ட் ஆக மாட்டேன். ஓகேவா? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். எனக்கு நீங்கள் தான் வேணும். எனக்கு வேறு யாரும் யோசிக்க முடியல. என் மைண்டு ஃபுல்லாக மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஐ லவ் யூ ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு பயங்கர ஹாப்பி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஜிமின் பாரு நீ எனக்கு ஆண்டி ஹார்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும். நீ சொல்கிறாங்க. நான் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான என் லைஃப் லாங் நான் வாழ போகிற ஒரு லைஃப். ஓகேவா? அதனால் அந்த முடிவு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிசிஷன் தப்பாக நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஜேகே நான் ஹார்ட் பண்ண மாட்டாங்க நம்புகிறேன். நான் நம்புறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு எனக்கே நானும் உனக்கு எதுவும் ஆக முடிய மாட்டேன். ஓகேவா? நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க எனக்கு பிளண்டட் போக விருப்பம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இல்லை நானும் வரணும் போகலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நானும் வரணும் போகலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போகலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போது நம்ம ஜேகே அண்ட் ஜிம் 2 பேருமே இந்த காரில் வந்துருக்காங்க. ஜிம்மிக்கெலாம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நர்வஸ் ஆக சொல்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு அம்மாட்ட சொல்ல ப்ராப்ளம் ஆகிடுமா சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுபா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஜேகே ஜிமின் 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஜேகே தான் அந்த மாதிரி பிளைண்ட் கேன்சல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டாக போகிறாங்க. 2 பேருமே போய்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அழகாகவே இருக்கா. அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஜிமின் போகிறாங்க. அந்த டேபிள் நம்பர் அம்மா சொன்னாங்க சொல்கிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே பார்க்குறாங்க. அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ ஜேகே ஜிமின் வராங்க. வந்துட்டு ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. நான் தான் யூனா அப்படி சொல்லிட்டு
அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்குறாங்க. மாமா நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்கிற ஜிமின் பார்க்குறாங்க. மாமாவா சொல்கிறாங்க. மாமா நீங்கள் மறுபடியும் எனக்கு மாமா தான் ஓகேவா, என் பெரியம்மா கூட சொன்னாங்க ஓகேவா நீங்கள் எனக்கு மாமான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்க பெரியத்தை. அப்புறம் நான் உங்களோட அம்மா என்னோட அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. அத்தை என்கிட்ட சொன்னாங்க நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க யாரும் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க திரும்ப ஒரு ஆண் தேவதை மாமா நீங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நீங்கள் ஒரு ஆண் தேவதை தெரியுமா, நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை என் கைக்குள்ள வச்சு நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது என்ன நீங்கள் நான் ரொம்ப படிக்கல, உங்கள் அளவுக்கு நான் படிக்கல மாமா, அது மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க, மற்றபடி நல்லா டேலண்ட் இருக்கு மாமா, நல்லா குக் பண்ணுவேன், நல்லா நல்லா பார்த்துப்பேன், எனக்கு டெய்லிங் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகேவா. எனக்கு என்னன்னாக்கா இங்கே உள்ளவங்களும் படித்து கற்றுக்குறாங்க, ஏன்னா படிக்காமலே கற்றுக்கிட்டாங்க தான் ஓகேவா. நல்லா டிசைன் ட்ரெஸ்ஸாக தச்சுட்டு தருவேன் ஓகேவா. எனக்கு ஒரு பொட்டிக் ஷாப் வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா டெவலப் ஆயிடுவேன், உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அத்தை மாமா உங்களை எல்லாரும் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவசரம் இருக்கா. அப்புறம் இது யார் இவங்க யார் மாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அமைதிருக்காங்க. நான் ஜேகேவே சொல்லலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க தான் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுது. அந்த பொண்ணு பார்க்குற. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அம்மாவுக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, நான் இவர் தான் லவ் பண்ணுறேன், இவர் தான் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அப்பா அம்மா தெரியாமல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஐம் ரியலி சாரி, உன்னை ஹார்ட் பண்ண நினைக்கல, ஆனால் எனக்கு இவர் பிடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மேரேஜ். மாமா நீங்கள் என்ன இவரே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஜிம்முக்கு பக்கம் ஒரு ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஆனால் சொல்கிறாங்க. அங்கே பாருமா, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியலாம் தெரியாது, என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் சரியா, இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவரோட பாஸ், ஆனால் அவர் தாண்டி அதை லவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன மாமா பேசுகிறீங்க எனக்கு புரியல, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அத்தை உங்க மேலே உயிரை வச்சிருக்காங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க, நீ ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுக்கலாமே, உங்களை எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன அவங்கள ரிஜெக்ட் பண்ணது இந்த மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணி போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஜிம்னுக்கு என்ன சொல்லுறா, அப்படி ஒரு கோவம் வருது. இங்கே பாரு நேரத்து போதும் ஓகேவா, அப்படி எதுவும் கிடையாதுன்னா அவர் தான் லவ் பண்ணுறேன் சரியா, அவர் நான் கொஞ்சம் டேஸாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அப்பா அம்மாட்ட சொல்லல அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை, அம்மா அவசரப்படும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா இங்கே பாருங்க, இவர் படிச்சிருக்கலாம் அழகாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் அவருக்குள்ளே வாழ முடியாது ஓகேவா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுவும் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறா. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஆனால் ஜேகே அமைச்சிருக்காங்க. ஜிம்லேயே பேசணும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு அவர் கூட வாழறதுலாம் ஹாப்பியாக இருக்குது, நான் அவர் ட்ரூ லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் கூட வந்தால் சந்தோஷமாக இருக்கும், நான் அவர் கூட தான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன், எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்க விருப்பம், அதுவும் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் ஒன்றும் மட்டும் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவர் அழகாக இருக்கனால அவர் மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு அவர் மனசார காதலிக்கிறேன் சரியா, நான் காதலிச்சுட்டு இருக்கேன், அவரும் காதலிக்கிறாரு, அவரே ஹஸ்பண்ட் முடிவு பண்ணிட்டு வரைக்கும் அவர் மனசார அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே அவர் ஸ்டமக்குள்ள பயங்கரமாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு இருக்கு. எங்க நம்ம அந்த பொண்ணு பார்க்குற. மாமா நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்க சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு முடிவு அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன் ஓகேவா, என் லைஃப்பில் நான் எப்பவும் ஏதோ ஒரு முடிவு எடுத்தனாக்கா ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு முடிவு அதுதான் ஓகேவா, இது வரைக்கும் அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கேட்டிருக்கேன், எனக்கு முதல் தடவையாக நான் எடுத்த ஒரு முடிவுனா அது இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா, இவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இவர் தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இவர் கூட நீங்கள் எப்படி ஹாப்பியாக சொல்கிறாங்க இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு ஜேகேவை கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி பொண்ணு அப்படி மவுத்தில் கை வச்சுக்கிறோம். ஆடு கடவுளை சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஜேகே ரெண்டு பேர் கிஸ் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகேவை ரொம்ப டீப்பாக அப்படி க்ளோஸாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேவும் பேக்கஸ் அப்படியே ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பாரு எங்களோட ஹாப்பினஸ்க்கு எந்த குறைச்சல் இல்லை ஓகேவா, நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், இவர் கூட ஈவன் இந்த வேர்ல்டில் நான் யார் கூட தானே ஹாப்பியாக இருப்பேன்னா சேஃபாக பண்ண தெரியாது, ஆனால் இவர் கூட இருந்தால் நான் சேஃபாக இருக்கும் ஓகேவா, அவர் நல்லா பார்த்துப்பா சொல்கிறாங்க. அவர் கூட பார்த்துப்பாரு நீங்கள் தான் சொல்கிறாங்க, மேபி நான் கூட பார்த்துக்கலாம்னு தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எடுத்து. அம்மா நீங்கள் அவசரப்பட்டு சொல்கிறாங்க. பாரு மைனி ஒரு டைம் பேசாது ஓகேவா, அவரே ஹஸ்பண்ட் ஓகேவா, அவர் தான் நான் ஹஸ்பண்டாக பார்க்குறேன், அவர் கூட தான் வாழ போகிறேன், அவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னும் 2 டேஸில் உனக்கு எனக்கு மேரேஜ் இல்லை, அவருக்கு எனக்கு மேரேஜ் நடக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உன்னோட ஹார்ட் பொண்ணு நினைக்கல ஓகேவா, நீ இவ்வளோ தூரத்தில் வில்லேஜ்லேருந்து வந்திருக்க, எனக்கு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கு ஓகேவா, நல்ல பொண்ணாக இருக்க, என்னோட பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பார்க்குற. ஜேகேவும் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு இது நியாயமாக சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் போய்ட்டு என் மாமாவும் சொல்கிறாங்க, அவன் என் ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜேகே வந்து பயப்படுறா, ஏன்னா ஜேகே வந்து ஜிம்முக்கு தான் அமைதியாக பேசிட்டு இருக்காரு, ஏன்னா ஒரு கோவம் வந்து வேறு மாதிரி பேசிடுவார். ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ வீட்டுக்கு கிளம்பி போ ஓகேவா, நான் நம்மகிட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் உங்கள் முடிவு எடுக்கிறதா சரியாக இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க எங்கே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது இருக்கு, இப்போ தான் வந்து பார்க்குறா, அப்படி உரிமை எடுத்துக்கிறா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கு மாமான்னு கூப்பிட்டு நிறுத்துறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டோட மாமான்னு கூப்பிட்டு நிறுத்து ஓகேவா, அவனுக்கு முறை பையனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு மாமா கிடையாது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அவன் என் ஒய்ஃப் ஓகே எனக்கு மட்டும்தான் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஜேக்கோட பர்சனல் சைடு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிமின் ஜேக்கே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அது சொல்கிறாங்க வீட்டுக்கு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகேவும் போகலாமா சொல்கிறாங்க. சரிட்டு 2 பேர் காரில் வந்து உட்காடுறாங்க.
இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. உண்மையாகவே நீ தான் கிஸ் பண்ணியா கேட்குறாங்க. இல்லை என் ஆவி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, என் ஆவி வந்து கிஸ் பண்ணிச்சு உங்களை அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க டக்குன்னு ஜெக்கி ஜிமின் எடுத்துகிட்டு கிஸ் பண்ணுறாங்க காருக்குள்ளேயே. ஜிமின் பார்க்குறாங்க ஐயோ டிரைவர் இருக்காரு பார்க்குறாரு பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜெக்கி டிரைவர் பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி எனக்கு சப்ரேட் பண்ணிட்டு பார்க்க மாட்டா சொல்லிட்டு அகைன் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக் கிஸ் பண்ணிச்சுக்காங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க எதுவும் சொல்கிறாங்க. நான் அங்கே சொன்னது ஓகேவா, நான் அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க மாட்டேன். நான் ஒரு லைஃப்பில் ஒரு டைம் முடிவு எடுத்தேனாக்கா அது கரெக்டாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சார் விட்டு கொடுத்துருவீங்களா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கூட நடிக்காத சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு உன் அப்பா அம்மா நினச்சா ஒரே இருக்குது ஒரு பண்ணுறாங்க மற்றபடி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணுறது ஆளாளுக்கு பேசுவாங்க. இப்போ நீங்கள் அப்பா அம்மா நினச்சி ஒரு பண்ணுறீங்கன்னா நான் உங்கள் அப்பா அம்மா பார்த்து நான் பயங்கரமாக பயப்படுறேன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. பின்னா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் ஒரு சாதாரண ஆர்டினரி செக்ரட்டரி என்ன போய்ட்டு ஒரு சனிலாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யார் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் இல்லை ஓகேவா, நான் சூஸ் பண்ண ஒரு பர்சன் ஓகேவா பர்சன் உடனே எப்படி அவங்க வேணும்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என் அப்பா அம்மா சொன்னாலும் இவன் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இவன் தான் என் ஹஸ்பண்ட் இவங்க கூட தான் நான் வாழ்வேன் ஓகேவா சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவனை பேச முடியுமா, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க பேச முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க ஃபைனா. இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேவா சரி இப்போ ஜிமின் ஜெக்கி 2 பேரும் டேரக்டா ஜிமின் வீட்டுக்கே போகிறாங்க. அந்த பொண்ணு டேரக்டா அவங்க வீட்டுக்கு போய் இப்போ நான் ஜிமின் வீட்டுக்கு போயிட்டா அங்கே போயிட்டு பயங்கரமாக இருக்கிற அந்த பொண்ணு மாமா வந்து இந்த ஒரு பர்சனை கிஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க சொல்லுவோம். அந்த ஜிமின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அப்பா இருக்காங்க பாருமா அப்பாவுக்கு சொன்னேன் ஜிமின் கேட்டு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாரு எங்கே பேசுறீங்க சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜெக்கி 2 பேரும் வந்துட்டாங்க. கார் விட்டு இறங்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிமின் 2 பேரும் உள்ள வராங்க. இப்போ ஜிமின் வந்து ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா யூனா ஆண்டி அந்த பாசம் தான் அவளை சொல்லி காமிக்கிறாங்க. ஜிமின் அப்பா அம்மாவுக்கு ஜெக்கியை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெக்கடா ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு தம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அப்பா நான் தனியாக பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க என்ன தனியாக பேசணும், ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் நீ பேச சொல்கிறாங்க. அம்மா நான் தனியாக பேசணுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமினா தனியாக பேசுறது இல்லை ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னப்பா நடக்குது இவனா என்னமோ சொல்கிறாளே அப்படி சொல்கிறாங்க. இவ தானே உனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறா, இவளை பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மாங்க பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டுக்கலாம்மா ஏமா என்ன கேட்காம அரேஞ்ச் பண்ணிங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணதெல்லாம் கேட்டால் பண்ணா சொல்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணது கேட்காம பண்ணிங்க இந்த டைம் கேட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிமின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்னப்பா பேசுகிறா சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் நம்ம லவ் பண்ணுறேன், அவர் தான் மேரேஜ் பண்ணி போகிற சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்திருக்கவங்களாலும் மௌத்த கை வச்சிடறாங்க. ஜிமின் என்ன பேசுகிற, ஏன்பா இவர் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்கள் பாரு அவர் ஒன்று பாஸாக இருக்கலாம், என்ன ஒரு ரொம்ப ரிச்சான பையனாக இருக்கலாம், அவனோட ஓனராக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவரை போய் மேரேஜ் பண்ணிக்கணும் உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க கஷ்டமாக புரியல சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க பாருப்பா கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி பசங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. நீ ஒரே பையன்ப்பா ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதா இவனை நான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் வில்லேஜ் சேர்ந்து ஓகேவா. இவனை மேரேஜ் பண்ணி போகணும் நான் கையில் வச்சு தாங்க உனக்கு அவ்வளோலாம் பார்த்துப்பா. என்ன படிப்பு மட்டும் தான் கம்மி மற்றபடி எல்லாமே இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க படிப்புலாம் ஒரு விஷயமா நான் சொல்லலை, படிப்போ அழகோ அதான் எனக்கு விஷயமே கிடையாது சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இவருக்கு எல்லாமே இருக்குது, இவர்கிட்ட எந்த குறையில சொல்கிறாங்க. என்னப்பா நடக்க முடியாத பையனை வச்சு நீ என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. காலம் ஃபுல்லாக நீ அவர் வீல் சேர் தள்ளி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு கோவம் வருது. ஜெக்கி பார்க்குறாங்க. 1-2 பேர் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு எங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது கேளுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க என்ன சொல்கிறது கேட்கணும். இங்கே பாரு ஜிமினா என்ன நினச்சிட்டு உனக்கு நிறைய பிளேண்டட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆனதால உனக்கு விரக்தி அந்த மாதிரி பண்ணிட்டியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க விரக்தி அந்த மாதிரி பண்ணிட்டியா என்ன. இங்கே பாரு அவரால் நீ மேரேஜ் பண்ணிக்கூடாது ஓகே. அங்கே பார்ப்பா ஜெக்கி தப்பா இருக்கா சரியா. நான் அன்றைக்கி வந்துட்டு என்ன சொன்னேன் இந்த மாதிரி என் பையனுக்கு ஏதாவது வரன்னு பாருன்னு சொன்னேன், ஆனால் நீயே வந்து வரணும் அவரும் நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் வாடி போய்ட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமும் போயிடுது. அம்மா என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா இப்படி ஒரு பையனை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு நான் மேரேஜ் பண்ணாமல் விட்டுருவோம் சொல்லி ஜிம்னு அம்மா சொல்ல. ஜிம்முக்கு சமக்கம் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா போது நிறுத்துங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா போது நிறுத்துங்க என்ன பேசுகிறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின்னு சொல்கிறாங்க சும்மா இருங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு மேரேஜ் பண்ண முடியுங்களா, ஏன் இவருக்கு என்ன குறைச்சல் அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி ஒரு பாசம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாசம் என்ன ஒரு பாசம்னு கேட்குறாங்க. அவர் நடந்தானே இருக்காரு அவருக்கு என்னமா குறைச்சல் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாருப்பா ஜிமின் உனக்கு இப்போ தான் இப்போ அப்படின்னு தெரியும் மேரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் உன்னால ஒரு 10 நாள் கூட நிம்மதி இருக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. டயர்டாயிருவா நீயே சொல்கிறாங்க. டயர்டாக எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருப்பா நீ சின்ன பையன் உனக்கு வந்து புரியாது ஏன்பா நீ அவன் சின்ன பையன்ப்பா அவன்கிட்ட போய் நீ இந்த மாதிரி அவன் பேசுகிறான் நீ அமைதியாக இருக்க உனக்கே தெரிய வேணாமா அப்படி கேட்குறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் எனக்கு தெரியாது நல்லா பார்த்து பண்ணி ஜெக்கே சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ பேசுவேன் நீ உன்ட்ட பணம் இருக்குன்றாலும் பேசலாம், அவன் நிறைய பேர் மைண்டை வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்க வேணுமா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி புரியல என்னங்க பேசுகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின்ப்பா நீ என்ன முடிவு எடுத்துருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கப்பா நீ இவர் தான் லவ் பண்ணுறா, இவர் தான் பிடிச்சிருக்கு, இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிற ஓகேவா, இவர் தான் என் புருஷன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜிம்ன அம்மாவுக்கு ஒரு கோவம் வருது. என்ன புருஷன் அங்கே பாரு அப்படி ஊங்கன்னு வச்சுனா பாரு இவருக்கு நடிச்சதே கிடையாது அப்படி சொல்லி ஜிம்ன அம்மாவுக்கு கோவம் வருது. சென்று உங்களுக்கு வந்து அவங்க ப்ரீத் பண்ணவே முடியல. ஜெக்கடா ஜிமின் அப்பா போயிட்டு
அந்த இன்ஹேலர் எடுத்து கொடுக்குறாங்க. அந்தம்மா அடிச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் இன்ஹேலர் அடிச்சுக்கிறாங்க. அங்கே பாரு தேவையில்லாமல் வந்து எனக்கு கற்று வைக்க ஜிம்மில் அம்மா கஷ்டப்படுறாங்க. ஜிம்முக்கு பார்க்க கஷ்டமாக இருக்காம்மா, நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. இவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு, அவர் தாண்டி வேறு யாரும் வேணாம், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ஜிம்னா என்ன பேசுகிற பாரு, அவர் பணக்கார பையன் பேசுகிறாரு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன தண்டை அம்மாவே தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள் என்ன பற்றி புரிஞ்சுக்கிறது அவ்வளோதானா கேட்குறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், ஜிம்மில் அந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க, ஜிம்மில் அந்த மாதிரி கிடையாது ஆண்டி. என் மணியை பார்த்தோ என்னோட அழகை பார்த்தோ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தோ அவன் பழகல ஆண்டி, அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், இவன் நான் தான் ஃபஸ்ட் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏப்பா உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படி ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, உனக்கு மனசாட்சி இருக்கா, நீ போய்ட்டு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கே, உனக்கு தெரிய வேணாமா சொல்கிறாங்க. ஜெகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இவனுக்கு அவ்வளோ அழகாக வருது. அம்மா தயவு செஞ்சு பேசாதீங்க, உங்களை ஹார்ட் பண்ண கூட நினைக்கிறேன். மாவன் ஜேகே அவன் என்னோட ஹஸ்பண்ட்மா, தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு, ஹஸ்பண்ட் சொல்லாதப்பா, யாரை போய் ஹஸ்பண்ட் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அவனை போய் ஹஸ்பண்ட் சொல்லணும், அதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்காம இருக்கலாம் காலம் ஃபுல்லாக அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவரோட ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அம்மா தப்பாக பேசாதீங்கம்மா, அவருக்கு என்னம்மா குறைச்சல், அவர் நல்லா பார்த்துப்பாருமா, அவர் கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாருமா, அவர்களுக்கு நம்ம யாரும் பார்த்துக்க முடியாதுமா, அவர் வந்து ஒரு பியோர் ஜென்டல் மேன்மா சொல்கிறாங்க. கூட ஜிம் நம்ம பார்க்குறாங்க, அவன் ஜென்டல் மேனாக இருக்கலாம், ஆனால் அவர் உனக்கு தகுந்த பர்சனே இல்லை, அவனுக்கு பர்ஃபெக்டே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் தான் பர்ஃபெக்ட் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு அம்மா சொல்லிட்டு இல்லை, அந்த பர்சனை இப்போ வீட்டு விட்டு போக சொல்கிறாங்க. வீட்டு விட்டு வெளில போக சொல்லணுமா, ஆமாம் வீட்டு விட்டு வெளில போக சொல்லு ஓகேவா, அவர் வீட்டு விட்டு வெளில போக சொல்கிறாங்க. ஜேக்கு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்மில் ஜேக்கோட ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்பாரு ஃபஸ்ட்டு கையை விட்டு வெளில போக சொல்ல பேசிக்கலாம் சொல்கிறாங்க. உனக்கு இவனா பிடிக்கலாம் கூட பிரச்சனை இல்லை ஓகேவா, நம்ம பேசிக்கலாம், ஆனால் அந்த பையனை வெளில போக சொல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா ஜெக்கோட ஒரு வாங்கி கொடுத்துருவோம் ப்ளேஸ்ல கையில் போட்டுருக்காங்க, கரெக்டாங்க. வந்து பாருங்கள் ஜெக்கி இதை நீங்கள் வச்சுக்கோங்க, தர்ஷினி பையன் விட்டுங்க வந்து போயிருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அம்மா இதை நீங்களா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் ஒரு அம்மா எப்போவுமே ஒரு நல்ல முடிவு தான் எடுப்போம் ஓகேவா, பசங்க எப்பவுமே தப்பான முடிவு தான் எடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா ஓகேவா, எப்போதும் பேரண்ட்ஸ் இருக்கிற முடிவு தர கரெக்டாக இருந்தால் இருக்காது ஓகேவா, அதுமாதிரி குழந்தைங்க எடுக்கிற முடிவு எப்போ தப்பாக இல்லாத சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 23 இயர்ஸ் பையன், எனக்கு என்ன முடிவு எடுக்கணும் நல்லா தெரியும் ஓகேவா, நான் யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். இவர் தான் என் லைஃப்க்கு கரெக்டாக இருப்பார் ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன், அவர் தான் இல்லை வேறு பர்சன் நினச்சி பார்க்க முடியாது, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா தாங்க பாருப்பா, அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை வச்சு புரிஞ்சுக்கோ, நீங்கள் அதை கிளம்பு, நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் ஃபேமிலி உட்காந்து பேசிக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி விடவே இல்லை ஜிம்மில், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அவர் எங்கேயும் போக மாட்டா சொல்கிறாங்க. பாரு ஜிமின், நீயா அவர் வில்லன் பிரியால நானே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நீயா அவர் வந்து வில்லன் பிரியால சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதுமா சார் ஜிமின் நான் வந்துட்டு ஜெக்கி போலாமா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க வேண்டாப்பா சொல்லிட்டு ஜிமின் போலாமா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே போகலாம் சொல்கிறாங்க. இப்போது 2 பேரும் கூட கிளம்புறாங்க. ஜெக்கே கல்ல கோவம் வரதுக்கு முன்னாடி அழகு வந்துட்டு அவருக்கே கஷ்டமாக இருக்குது, தன்னை பற்றி இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஜிமின் அம்மா சொல்லிட்டு அன்றைக்கி எப்படிலாம் பேசியிருப்பாங்க, அன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களே, ஜஸ்ட் நம்ம ஒரு ஹேண்டிகேப் பேசுகிறாங்க. ஜிமினுக்கு ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கும் காரில் உட்காருறாங்க. ஜிமின் வந்துட்டு கார் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே வந்துட்டு டிரைவர்கிட்ட நம்ம வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கார் போயிட்டுருக்கு. ஜிமினுக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிமினுக்கு பயங்கர அழகு வருது, ஏன்னா அம்மாட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுனதே இல்லையா முதல் தடவை. ஆனால் இப்போ அவர் எது நினச்சாருன்னா, ஏன் தன்னோட அம்மா ஜெக்கேக்கு பார்த்து இப்படி சொன்னாங்க, இப்படி வருஷம் யூஸ் பண்ணலாமா, ரொம்ப தப்பு இல்லையா சொல்லிட்டு. ஈவன் அவங்களும் ஒரு ஹெல்த் பேஷண்ட் தான், அவங்க ஹெல்த் இஷ்யூ உள்ள ஒரு பேஷண்ட் தான். அப்படி இருந்து கூட ஜெக்கோட சுச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கல, ஜெக்கே கிட்ட என்ன குறைய அவங்க கண்டாங்க சொல்லிட்டு அவருக்கு அப்படி இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ அழகாக வருது, எங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணவே சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு எதுவும் சொல்லவே தெரியல. இப்போ வந்து சொந்தக்காரங்களாம் ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க வளர்த்துருக்கீங்க சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜெக்கே இதெல்லாம் வந்துருக்காங்க. ரொம்ப தூரம் கார் வருது, ஒரு வீட்டில் போய் ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. ஜிமின் இறங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக் இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இறங்குறாங்க. ஜங்குக் ஜிமின் 2 பேர் வீட்டுக்குள்ள போகிறாங்க. பார்த்து அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஜிமின் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்குற வீடுனாக்கா கார்டன்லேருந்து என்ட்ராகிறாங்க. கார்டனுக்குள்ள வந்ததுமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வீடா இல்லை வந்து ஃப்ளவர்ஸ் தோட்டமானு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இதை சொல்கிறாங்க, இது நம்ம வீடு ஓகேவா சொல்கிறாங்க. நீ நான் மட்டும் சொல்கிறாங்க, உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க, பொறுமை பேக்கலாம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னாலையா கேட்குறாங்க. உன்னால இல்லை வா சொல்கிறாங்க. சரி 2 பேர் உள்ள போகிறாங்க. உள்ளே போனால் வீட்டுக்கு போனதும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜேகே ஜிம் உள்ள போய் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ டேரக்டாக ஜேகே போகிறாங்க. அவர் போய்ட்டு காஃபி போடுறாரு. எல்லா ஒர்க்கும் ஜேகே போடுவாங்க. கிச்சனுக்கு போய்ட்டு டேரக்டாக காஃபி போட்டு எடுத்துட்டு ஜிமின் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இப்போ காஃபி குடிச்சிட்டு அவர் கண்ணில் டியர்ஸ் பாராட்டே இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு ஏழரை என்னால் உங்க அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணுறதுதான் சொல்கிறாங்க. இல்லை அதுக்குள்ள சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏன் எல்லாரும் கூட அப்படி பார்க்குறாங்க அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதனால சொல்கிறாங்க. எனக்கு நான் அப்பா அம்மா நினச்சி அழகில் உங்களை நினச்சிதான், எதுக்காக அவங்கள்ட்ட அப்படி என்ன குறை ஜிமின் தான் அப்படியே ஜெக்கோட காலை தொடுறாங்க. ஜெக்கே ஒரு மாதிரி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கேயோட கால் எடுத்துட்டு அவர் லேப்பில் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேர் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீல் சேர் அட்ஜஸ்ட் ஆகுது. அப்படி ஜிமின் தான் ஜெக்கோட கால் எடுத்து அவர் அவருடைய லேப்பில் வச்சுக்கிறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது. ஐயோ சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிமின் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன குறை இருக்குது, நடக்க
அவ்வளோதானே, அது ஒரு பிரச்சனையா நான் ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கிட்டே இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க ஓகேவா, நான் அப்படி நினைக்க மாட்டேன், லைஃப்பில் நான் ஹாப்பியாக தான் இருப்போங்க கூட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின். நீ சொல்கிறாங்க நான் வந்து கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கேன், நான் தப்பான முடிவு எடுக்கல, நீங்கள் விட்டு கொடுத்துருந்தா நான் சொல்கிறாங்க. எனக்கு காலங்குள்ள பார்த்துப்பீங்களா, என்னை அழுவிட மாட்டேங்கிற சொல்கிறாங்க. நான் அழுவிட மாட்டேன் ஜிம்மின்னு சொல்லி ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம்மின் தான் அப்படி ஜேக்கோட காலில் அவர் லேப்ல கால் வச்சிருக்காரு. ஜேகேக்கு என்ன சொல்றது இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி கல்ட்டியாக இருக்குது. உண்மையில உன் லவ்வுக்கு நான் டிசோன் பாசம்னு ரொம்ப ஜேகே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், மற்றவங்க யாரும் நம்மளோட பிரச்சனை பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா, உங்களோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போ என் அப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்து கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உன்னை யாரும் இப்படி பேச விட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னை யாரும் இப்படி பேச விட மாட்டேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஓகேவா, நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. நாளைக்கு ஆமாம் நமக்கு நாளைக்கு மேரேஜ் ஓகேவா. எனக்கு ஒருத்தவன் இருக்கான், நான் அவன்கிட்ட பேசுகிற ரொம்ப வருஷம் ஆகுது, அவன் எப்படி ரொம்ப கோவமாக இருக்கான், ஒரு 7 years அவன்கிட்ட பேசாமல் இருக்கு, அவனை வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு ஆமாம் என் ஃப்ரெண்டு தான், நான் அவனை வர சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அது வரைக்கும் இங்கே இருக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. ஆஃபீஸ் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அமைய இருக்காங்க, நெக்ஸ்ட் டே தான்டா, நெக்ஸ்ட் நைட்டு ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம் ஜேகே சொல்கிறாங்க. நம்ம போகிறோம் வா சொல்லி ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஒரு பெரிய பிளேஸ் சொல்கிறாங்க, வெட்டிங் ஹால், ரொம்ப பெரிய வெட்டிங் ஹால், கிராண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜான் ஜங்குக்கு வெட்ஸ் பார் ஜிம்மின் போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க, இது நம்மளுக்கானது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு இது நம்மளுக்கானது, இதுக்கப்புறம் ஒன்று என்னையும் யாரும் பிரிக்க முடியாது ஓகேவா, லீகலாக உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன உன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்லை, அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணேன் சொல்கிறாங்க. என்னது காமா உன்னோட அப்பாவுக்கு நான் மார்னிங் கால் பண்ணேன், உன்னோட அப்பா அட்டன் பண்ணாங்க, எங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டேன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரிடா ஜங்கா சொல்கிறாங்க. சரிடா இல்லாமல் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்களோ. போய் பார்த்தாக்கா அங்கே நிறைய பேர் கெஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வேறு ஒரு டேரக்ஷனில் போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. மேக்கப் அரசு ரெடியாக இருக்காங்க, ட்ரெஸ்ஸு அக்சரிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சன் அப்படி ஜங்கு மறைச்சு பார்க்குறாங்க. என்னாச்சுரா சொல்கிறாங்க. என்கிட்ட என்னமோ கோவம் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கூட கோவம் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் ஜிம்மி தான், நீங்கள் சொல்கிறாங்க. என் பேர் காய் ஓகேவா, உனக்கு ஒரு அண்ணா மாதிரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக பிடிச்சிக்கலாம் பாரு ஜிம்மி, நேரம் மாத்திரமா சொல்கிறாங்க. இல்லை காய் என்ன சொல்கிறாங்க. ஓகே மேரேஜ் வந்து மார்னிங் தான் வைப்பாங்க, நான் கொஞ்சம் நைட்டில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் ஓகேவா, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஏன் ஜெக்கே கிட்டே பேச மாட்டீங்களா கேட்குறாங்க. நான் யாரையும் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு கோவம் ஓகேவா, அவங்க ஃபேமிலியில் ஒரு தப்பு ப்ராப்ளம் நடந்துக்கு, ஒரு ஃபேமிலியில் அவங்க ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட வச்சுக்க வேண்டியது என்ன ஜிம்மில் ஹர்ட் பண்ணா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்னா ஒன்றும் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாமல் கோவப்பட்டுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னாச்சு நான் கேட்குறாங்க. உங்கள் பாரு நீ ஏன் பக்கம் இருக்க, நான் ஸ்டார்டிங்லேயே அப்படி சொன்னேன் ஓகேவா. என்னக்கா அவன் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் என்கிட்ட பேசாமல் நான் ஃபாரின்ல இருந்து அவன்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு அவன் சொன்னான். நான் சொன்னேன் அந்த பொண்ணு போய் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கோ, உனக்கு 2 விசாரிச்சு கூட சொன்னேன். ஆனால் அப்போ அவன் சொன்னால் அப்பா அம்மா எடுத்துக்க முடியும் கரெக்டாக சொல்லி நான் சொன்னேன். இல்லை விட்டு நீ வந்து ஒரு சைடில் விசாரிச்சு பாருடா சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணலான்னு என்கிட்ட சொன்னான் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட கேட்டு பாரு, ஒரு வேளை மேபி எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நான் ஜியாவை நம்புறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்புறம் சொல்லிட்டாங்க ஜியான் ட்ரைம் கூட ஜிம்முக்குமே ஒரு கோவம் பாசிட்டிவ் வருது. ஆமாம் அதெல்லாம் யாரையும் கண்மூடி நான் நம்ப யாருமே வந்துட்டு விசாரிக்க மாட்டாங்க, கண்மூடி தரமாக நம்புவாங்க. அப்படி ஜிம் தான் ஜேக்கை பார்த்து திட்டுறாங்க. ஜேக்கு ஒரு மாதிரி இப்போ என்ன 2 பேரும் திட்டிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அவளுக்கு உங்களை வந்து சீட் பண்ணால் திரும்ப ஓங்கி ஒன்று வச்சுருக்கோம்ல சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதெல்லாம் அவனை கொடுக்காம இருப்பேன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க 1 week ஆஃப்டர் ஜேகே மைக்கில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிச்சிருக்கேன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, மைக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தப்போ வந்துட்டு கிட்ட கெஞ்சிடான் இந்த மைக்கில் வந்து விட்டு சொல்லி என் அப்பா வந்து எனக்கு செகண்ட் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க வேற ஒரு பர்சன் கூட, அது வந்து பர்சன் மட்டும் மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் இல்லை குழந்தை மட்டும் இருக்குது, ரொம்ப ஏஜ் பீப்புளாக இருக்காங்க, அவங்க கூட செகண்ட் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, மணி பிஸ்னஸ்க்காக ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, மைக்கில் வந்து வெளியே விட்டு அப்படி சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டா. நானும் மைக்கில் எங்களை வெளியே போயிட்டு நிம்மதியாக வாழணும் எங்களை வந்து வாழ விட சொல்லி கேட்டா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவள் வந்து ஓங்கி ஒன்று வச்சேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமா, ஏன் நான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு நீ என் கூட ப்ளே பண்ண ட்ரை பண்ணல, என் லைஃப் எதுக்கு ஸ்பாயில் பண்ணேன், நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ண சொல்லிட்டு அப்போ தான் நான் அவளை ஃபஸ்ட் டைம் ஸ்லாப் பண்ணேன். 2 டைம் ஸ்லாப் பண்ணேன். வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா. அப்போ எனக்கு அவளை என் லைஃப் இவன் அவன் சாபம் கூட கொடுத்தா சொல்கிறாங்க. என்னத்துக்கு உங்களுக்கு ஆமாம் உனக்கு யாருமே வந்து மேரேஜ் வந்து உனக்கு பண்ணிக்க மாட்டாங்க, லைஃப் லாங் இப்படி தான் இருக்க போகிற, நீ என்னையும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்து பிரிச்சுட்டு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணுற, கண்டிப்பாக உனக்கு வந்து இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உனக்கு யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், லைஃப் லாங் நீ தனியாக தான் இருக்க போகிற, இதை வீல் சேரோட அப்படி சொல்லிட்டு பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அவள் எங்கே இருக்கா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அவள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்ல இருக்கா சொல்கிறாங்க. ஹெல் இல்லையா ஆமாம் அவங்க அப்பா மணிக்கு ஆசைப்பட்டு ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் பயங்கர சைக்கோ சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் அவன் பயங்கர சைக்கோ ஓகே, அவன் பேர் வந்துட்டு வான்ஷிக் சொல்கிறாங்க. வான்ஷிக் ஆமாம் அவன் பயங்கர சைக்கோ, அவன் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் உனக்கு எப்படா தெரியும் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு தெரியல ஓகேவா இவனோட லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க. ஏஞ்சலா யாரும் சொல்கிறாங்க. அது நீ தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன நான் சொல்கிறாங்க. மணி தான் ஒரு ஏஞ்சல் ஓகேவா, என் தம்பி மாதிரி நீ சொல்லிட்டு காய் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போதும் சொல்கிறாங்க. ஏன் நீ வந்து பாசிபிள் ஆக தேவையில்ல ஓகேவா, என் தம்பி சொல்லி காய்பட கொஞ்சிட்டு இருக்காரு.
இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ காயனா சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன எவ்வளோ ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்ளமாக என்ன சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க. வருவாங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்னென்னு கொடுத்தீங்க சொல்கிறாங்க. ஜான் ஜம்ப் பேர்ட்ஸ் பார்க் சிமெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. இன்விடேஷன் அடிச்சிட்டிங்களா அடிச்சாச்சு அடிச்சவங்க ஃபேமிலி மட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஃபேமிலிக்கு சம் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்துட்டு மெயில் பண்ணியிருக்கோம். அவங்களாம் வருவாங்க ஓகே சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க. உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் கவலைப்படாது ஓகேவா. உனக்கு தெரியும் ஓகேவா. நீ ஜேகேக்கு ட்ரூவாக இருக்கா ஜேகே ஒன்று ட்ரூவாக இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க ஓகேவா. இவங்க ஃபேமிலி உள்ளவங்க மேபி நினைக்கலாம் நீ மணிக்காக ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா ஓகேவா. நீ ஃபீல் பண்ணாது ஓகேவா. ஹேங் லைன்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே தான் நீ ஹேங்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஓகேவா. எல்லாரும் ஹாப்பியாக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஃபைனல் இப்போ ஜிம்முக்கு ஜெக்கு மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக ரெடி இருக்காங்க. ஜெக்கே ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காய் பார்க்குறாங்க. ரொம்ப பார்க்காதா சொல்கிறாங்க. ஏன் நான் பார்க்கக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அமைதி இருக்காங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக ரெடி ஆயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் போடணுமா ஜேகே சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு இந்த அக்சசரிஸ்லாம் பிடிக்காதே சொல்கிறாங்க. போட்டால் அழகாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னும் ஓகே சொல்கிறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஸ்மைல் பண்ணும்போது சொல்லும்போது ஜெக்கேக்கு பாசிட்டிவாக எடுத்து ஜெக்கே பார்க்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற பாசிட்டிவா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு கஃபா இல்லாமல் ஜிம்முக்கு ஜெக்கேக்கும் மேக்கப்ல முடிஞ்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே காய் பார்க்குறாங்க. ஜிமின் ஃபர்ஸ்ட் நான் ஜேகே மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா. ஸ்டேஜுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க ஓகேவா. வெயிட் பண்ணு நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஜேகே கொஞ்சம் நேரம் பேசுவோம். பேசினதுக்கு அப்புறம் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே போகிறாங்க. ஜேகே போய்ட்டு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்மில் இந்த பெட்டில் உட்காந்துருப்பாரு. ஜேகே போய்ட்டு 4 கிஸ் பண்ணிட்டு நான் போகிறேன் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி இப்போ ஜேகே தான் போகிறாங்க. ஜேகே போய்ட்டு அப்படி நின்றுருக்காங்க ஸ்டேஜில். இப்படிலாம் பார்க்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ ஜேகே நம்ம டேரக்டாக வராங்க. ஜேகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் தான் ஆண்டி கேடு நில்லுங்க சொல்கிறாங்க. என்ன இருக்காமா கேடு நில்லுங்க சொல்கிறாங்க. என்ன காய் பேசலாம் சொல்கிறாங்க. பாருங்கள் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போகுது ஓகே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நமக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி அம்ஜு நம்ம பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா. அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அதுவும் பெரிய விஷயம் இல்லை. நீ ஏன் அப்படி அவசரப்படுறா சொல்கிறாங்க. இல்லை அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வர ரொம்ப ஹாப்பியாக நிம்மி அப்படி கூப்பிட்றாங்க. மேடம் சொல்கிறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. நிம்மி கிட்ட போகிறா. பாரு ஜேகே யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. மார்ஜிம்னா யார் கேட்குறாங்க. அது செக்ரட்டரி சொல்கிறாங்க. என்னது காமா எனக்கு ஜேகேயோட செக்ரட்டரி நான் அவருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன். பார்ஜிம் ரொம்ப அழகாக இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. என்னது அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. நம்ம நிம்மதியில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லவும் ஜேகே நமக்கு ரொம்ப கோவம் ஏன்னா மிடில் கிளாஸாக சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் ஏம்மா மிடில் கிளாஸ்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜின் அப்படி சொல்கிறாங்க. சும்மா இருக்குமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜேகே அப்போ பார்க்குறாங்க. டேரெக்டாக வராங்க. ஜேகே கீழே இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எல்லா விஐபி இப்போ எல்லா விஐபி கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. அதான் ஜேகேட மேரேஜ் வந்து இப்போ லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கடா ஓகேவா. எதுக்காகனாக்கா இது நம்ம ஜியா கூட சாபமாக விட்டு போல இப்போ எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட ஃபியூச்சர் லைஃப் நான் காமிக்க நினைக்கிறேன். இவ்வளோ டேஸ் நான் மேரேஜ் பண்ணிக்காம இந்த ரீசன் வந்துட்டு நான் ட்ரூ லவ் தேடி இருந்தேன் ஓகேவா. எனக்கு ஒரு ட்ரூ லவ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக ஒரு டேஸ் வெயிட் பண்ணேன். ஆனால் ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ட்ரூ லவ் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண அவங்க எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோ பண்ண போகிறேன். செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா. உங்க எல்லாரோட பிளஸிங்ஸ் கொடுப்பீங்க நம்புறா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கேட அப்போ பார்க்குறாங்க. ஜேகே என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஜேக்கேட பார்க்குறாங்க. எதுவுமே கண்டுக்காம லைட்ஸ் ஆஃப் சொல்கிறாங்க. இப்போ டக்கு லைட்ஸ் ஆஃப் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்ஸ் ஆன் சொல்கிறாங்க. லைட்ஸ் ஆன் சொல்லும்போது நம்ம ஜிம் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே பக்கத்தில் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி நின்றுருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. திஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லாரும் டிவினா காய் அரேஞ்ச் பண்ணி போகிற இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு இது மாதிரி ஜோன் குரூப்போட ஜான் ஜாங் போது மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு அவர் ஹேண்டிகேப்டாக இருந்து கூட ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு சொல்லிட்டு என்னன்னு பார்க்குறாங்க. அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் ஒரு ஃபாதர் வந்திருக்காங்க. ஃபாதர் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஷேர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ ஷிவராகிட்டு இருக்கு ஹேண்டு. ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஆச்சு எப்படி கேட்குறாங்க. சங்கோக்கு எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. வேறு லேப்ல உட்காரியா சொல்கிறாங்க. ஏதோ லேப்லேயே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்னு இருக்காங்க. சரி ஓகே சரி இப்போ காய் பக்கத்தில் இருக்காங்க. சும்மா டவுன் பயந்துட்டு இருக்கான் சொல்லிட்டு ஜேகே தான் ஜேகே பார்த்து காய் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனல் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் ஜவுக்காக நீ பார்ச்சிம்னே திரும்ப சேர்க்கல சம்மந்தமாக கேட்குறாங்க. சம்மந்த ஃபாதர் சொல்கிறாங்க. ஜான் ஜவுக்கா பார்ச்சிம்னாக நீ ஜான் ஜவுக்கு திரும்ப சேர்க்கல சம்மந்தமாக கேட்குறாங்க. சம்மந்த ஃபாதர் சொல்கிறாங்க. ஃபைனல் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ காய் தான் ரிங் எடுத்து 2 பேருக்கு தராங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிமின் ஜேகே கையில் போட ஜேகே ஜிமின் ஹேண்டை ரிங்க போடுறாங்க. இப்போ நம்ம கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் கிட்ட ஹெட்டை டவுன் பண்ணுறாங்க. ஜேகே அப்படி ஜிமின் 4 கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த மேரேஜ் ஜிமின் அப்பா மேலே லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்குறாங்க. அவருக்கு அப்படி ஒரு கோவம். ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்பராக அப்படி சொல்கிறாங்க. லீகலி நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஓவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் யாராவது உங்கள் நிறைய கொஷின் இருக்கும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில்
நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் வந்து டைப் பண்ணி வைப்பீங்க ஓகேவா. இப்போ என்ன சொல்லிடுறேன், இவங்க என் மணியை பார்த்து லவ் பண்ணல ஓகேவா. இவங்க என்னோட செக்ரட்டரியாக இருந்தவங்க ஓகேவா. நான் இவங்களை லவ் பண்ணுறேன், ரொம்ப டேஸாக லவ் பண்ணுறேன். அவங்கள்ட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட என் லவ் சொல்லி அவங்க என் லவ் வந்து புரிஞ்சிக்க ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அவன் என் கையில் கிடைக்கிறதோட போதும் ஆயிடுச்சு. அதனால் யாரும் பேட் கமெண்ட்ஸ் வந்து போட்டுறாதீங்க. அவன் என்ன மணியை பார்த்து லவ் பண்ணல ஓகேவா. என் மனசை பார்த்து லவ் பண்ணுறான். அவனுக்கு நான் எதுவுமே இல்லாமல் இவன் எதுவுமே இல்லாமல் அந்த ஃபேமிலி இந்த சர்நேம் எதுவுமே இல்லாமல் மணி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு என் கூட கூப்பிட்டா கூட வருவான் ஓகேவா. எங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட ரெடி ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அவன் வந்து ஜம்ப் பர்சன், நானும் அப்படிதான் ஓகேவா. அவன் மேலே நான் ட்ரூவாக லவ் வச்சிருக்கேன், அவனும் அப்படிதான். இதை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவீங்க, புரிஞ்சிக்காதவங்க எங்களை பற்றி எப்படினாலும் பேசலாம் ஓகேவா. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு காடோட பிளஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு என்ன பேசுறது தெரியல. ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க என்ன பண்ணியிருக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு அவ்வளோ பயங்கர கல்லட்டியாக சொல்லுது. ஜின்னுக்கு நம்ம நம்ஜுனுக்கு சுகா நம்ம டே அதுக்கப்புறம் ஒயன்ஜோக்கெல்லாம் பயங்கர டேஸ் அவங்களுக்குலாம் குழந்தைங்க இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இங்கே என்ன நடக்க சொல்லிட்டாங்க, அது அவங்க அங்கிளுக்கு மேரேஜ் சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜெக்கையும் பார்க்குறாங்க. கீழே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ நம்ம ஜின்னு ஓடி வர ஜிமினு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி அவரோட ஃபோருக்கு கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஹாப்பினஸ் இங்கே பாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என் தம்பிக்குனே பிறந்தவன் நீ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஜங்கோட அண்ணா, ஏன் என்னை பற்றி சொல்லி அவன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அவர் என்னை பற்றி உங்களை பற்றி சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜெகே பார்த்து எல்லாம் முறைக்கிறாங்க. இங்கே பாரு நான் வந்துட்டு ஜின்னு ஓகேவா அவனோட அண்ணா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா என்ன ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹாப்பியோட தங்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் வந்து இவரோட ஹஸ்பண்ட் நம்ஜுன்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு மீன் அப்படி சொல்கிறாங்க. இவங்க பாரு இவன் பேர் ஷூகா ஓகேவா. இவங்களே அத்தை பையன் தான் இவன் ஷூகா. அவன் ஒய்ஃப் டேங்க சொல்கிறாங்க. டே வந்து ஜிம்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷூகா பார்க்குறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிற ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம ஜேகப் தாண்டா அவர் ஹக் பண்ணுறாரு. ஜிமினா ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் பார்க்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இந்த பசங்களாம் ஆச்சோ அங்கிள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சமைக்க விட்டு தெரியுமா, காட்டன் கேண்டி மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. என்ன ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, காட்டன் கேண்டி மாதிரி இருக்கீங்க. எங்கள் ஜங்கு அங்கிள் ரொம்ப நல்லவங்க சரியா, அதனால் நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைங்களோட விஷஸ் கூட கிடைக்குது. குழந்தைங்களோட விஷஸ்க்கு முன்னாடி மற்றவங்க விஷஸாக ஒன்றுமே இல்லை இல்லையா. என்ன பியூர் ஹார்ட் அவங்களுக்கு தானே ரொம்ப அழகாக விஷ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம நம்பி அம்மா வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆண்டி சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் தங்கம் அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஜங்கோட அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக திரும்ப உன் லைஃப் எப்படிலாம் அப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு இப்போ நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இதுக்காக தான் வெயிட் பண்ணியா நீ லவ் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் தர மனசாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுப்பா நீ இந்த முடிவு அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம டேவோட அம்மா அதுக்கப்புறம் ஒயனோட அம்மா சொல்லிட்டு எல்லாரும் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா மட்டும் அப்படின்னு இருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க இவங்க ஃபேமிலியோட சர்நேம் சொல்கிறாங்க. அவன் பேர் பார்ஜிமினி ஓகேவா. அவங்க சர்நேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க சர்நேம் ஜிமினுக்கு வந்து இந்த சர்நேம் கொடுக்கவும் வேண்டாம், ஷேரும் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு ஆமாம் எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், அவன் கூட ஹாப்பியாக மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு உனக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நான் வந்துட்டு எனக்கு யாரும் வந்துட்டு ஃபேன்ஸ் கிடைக்காம மேரேஜ் பண்ணிக்கல ஓகேவா. நான் அவனை மனசார காதலிக்கிறவங்க போய் காதலிச்சு நான் வந்துட்டு காதலில் போய் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் டேட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் தனியாக இருக்க வேணாம்னு தோணுது. ஓகே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், லவ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஓகேவா. 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்கள் எல்லாரோட பிளஸிங்ஸ் இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்ட ப்ளஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை ஓகே யாரும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண போகிறதா கேட்குறாங்க. அப்படி ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா தான் கிட்டே வராங்க. உன் பேர் சொல்கிறாங்க பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா தான் வந்துட்டு நீ நல்லா பார்த்துக்கோ என் பையனை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துப்போம் ஓகேவா. என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த குறையும் இல்லை, அவர் நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினச்சி ஒரி பண்ண வேணாம். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஓகே. ஒரு ஹஸ்பண்டாக நான் ஒரு நல்லா டேக் கேர் பண்ணுவேன், ஒரு ஒய்ஃபா. அவருக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. எங்கள் 2 பேரும் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரோடவும் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கப்பலாக வாழ்ந்து காட்டுவோம். ஜெக்கி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கே அம்மா ஜெக்கி கிட்ட போகிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க பாருங்கம்மா நீங்களே நம்பல சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்களே நம்பல, நான் உங்களை நினச்சி எந்த அளவுக்கு ஒரு பண்ண தெரியுமா, உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு அம்மாவே எனக்கு இந்த மாதிரி ஒரு காயத்தை கொடுப்பாங்க நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மேரேஜில் விருப்பம்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் ஜெக்கி உனக்கு விருப்பம்னு சொல்கிறேன் என்னாச்சு பண்ண ஒரு வார்த்தை என் மனசார நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசு விட்டு என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இது வெளில ஒருத்தவங்க சொல்லினா கூட ஹார்ட்டாக இருக்காது. ஆனால் நீங்களே அப்படி சொல்லிட்டீங்களா, என்னை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதானா, என்ன நீங்களே அந்த அளவுக்கு நினச்சிட்டிங்களா சீப்பாக சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க இல்லை ஜெய்பா ஒரு குறைய நினச்சிட்டிங்களா, இவனுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இனிமேல் யார் மேரேஜ் பண்ணிப்பா, ஜெயா மேரேஜ் பண்ணி தான் உண்டு அப்படி தான் நினச்சிட்டிங்க சொல்கிறாங்க. இப்போ
ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேக்கே சொல்கிறாங்க. அப்படி தான் நினச்சிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. அப்படி சொன்னாங்க ஏன் சொல்கிறாங்க ஜின்னு அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி பேசுன்னு தெரியாதா அப்படி கேட்குறாங்க. அதில் பச்சைன்னு சொல்கிறாங்க. நான் அவனுக்கு அந்த டைமில் சொல்கிறாங்க அம்மா என்ன பேசுகிறீங்க அவளை மாதிரி பொண்ணை பார்த்து பெரிய தப்பு நீங்கள் என்ன அவளுக்கு எல்லாம் என் தம்பிக்கு வாழ்க்கை கிடைக்காதா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் இப்போ ஜிமின்லாம் கூட வேற ஒரு பர்சன் கூட வந்திருப்பாங்க ஓகேவா உண்மையாக லவ் பண்ணுற பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு குறையும் பார்க்காம ஓகேவா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசாதீங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹேங் சொல்கிறாங்க. பாருடா அவனுக்கு சர்நேமே கொடுக்கணும் ஓகேவா நான் அப்பாவுக்கு அடுத்து எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்குது ஓகேவா நம்ம ஃபேமிலியில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடா போய் பார்க்குறாங்க அங்கே பாரு ஜின்னா எதுவும் சொல்ல விரும்பல ஓகேவா ஏன்னா அவன் ரொம்ப டைம்ஸ் கஷ்டப்பட்டான் எனக்கு என்ன அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. அப்பலாம் தேவை ஓகேவா இவன் ஒரு செக்ரட்டரி தானே அவன் நல்லா பார்த்துப்பான். ஒரு செக்ரட்டரிக்கு தெரியாதா பாஸ்க்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யக்கூடாது சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனிலே வந்து ஒரு சப்போர்ட்டிங் பேக் போனால் இருக்கான். அப்படி இருக்கும்போது லைஃப் பார்ட்னராக வந்தாலும் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சர்நேம் கொடுப்பீங்கன்னா கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட் அப்போ பார்க்குறாங்க கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு அப்பலாம் பார்க்குறாங்க பாருங்கள் சர்நேம் கொடுங்க ஓகேவா சர்நேம் கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலி படி கல்ச்சர் படி அந்த ஷேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு என் ஜங்குக்கு மட்டும் தான் வேணும் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ உண்மையாக லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி டவுட்டு சொல்கிறாங்க. இல்லாத சொல்கிறாங்க மேபி நீங்கள் ஜியா மாதிரி நினச்சிட்டிங்களான்னு தெரியல நான் அந்த மாதிரி கிடையாது ஓகே உங்கள் மணி ப்ராப்பர்ஸ் எதுவும் வேண்டாம் எனக்கு நீங்கள் இவர் மட்டும் கொடுத்தா போதும் நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவேன் நான் பார்த்துப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம ஜெக்கியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ உண்மையாக சொல்கிறியாப்பா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூராக இருக்கும்ல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எனக்கு உங்க மேலே கொஞ்சம் வருத்தம்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த டைமில் பயந்துட்டு எங்கே ஜெக்கிக்கு ஒரு லைஃப் கிடைக்காம போயிருமே சொல்லிட்டு சத்தியமே என் பையன்றது குறையெல்லாம் பார்க்கல அந்த டைமில் எங்கே அவனுக்கு அப்படியே விட்டு மேரேஜ் அவங்க போயிருமோன்ற ஒரு பயத்தில் தான் கொஞ்சம் திட்டி அப்படி சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினச்சி தவிர ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. அவன் என் குழந்தை பேர் அப்படியே ஹர்ட் பண்ணுவோம் ஜிமின் அவன் ஜெக்கட அம்மாடுறாங்க. ஜெக்கே ஜிமினுக்கு புரியுது அது சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா நீ பார்ப்பா உண்மையை நீ ஜெக்கேவை சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஆண்டி உங்களுக்கு அந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீல் வேணாம் ஓகேவா நான் என் ஜெம்க்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பாஸை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அவர் மேலே எனக்கு அன்பு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நல்ல பர்சன் சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னோட ஹஸ்பண்டா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு புரியுதுப்பா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க அதாவது நீ அழகாக இருக்க மனசு அதை விட அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி நம்ம ப்ளஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்பா அப்படி சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கா இல்லை சொல்கிறாங்க. என்னத்துக்கு இல்லை வேண்டாம் கொஞ்சம் டேஸ்க்கு நானே ஜிம்மு தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன் இங்கே பாரு நாங்கள் யாரும் ஜிம்மில் ஹர்ட் பண்ண மாட்டோம் முழு மனசு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் டேஸ்க்கு நான் அவனும் தனியாக இருக்கணும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான் இதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் அதற்கு எதுவுமே பார்க்கக்கூடாது அவனுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து அமைஞ்சிருச்சு அந்த பையனும் ரொம்ப அழகாக இருக்கான் ரொம்ப லவ் பண்ணுறான் அதனால் உங்கள் லைஃப் ரொம்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கு 2 பேருமே வந்துட்டு அவங்க ஃபேமிலி பார்க்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கோம் ஓகேவா நம்ம வீட்டோட கதவு எனக்குமே திறந்து தான் இருக்கும் உங்களுக்காக ஓகேவா சொல்கிறவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கும் கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் வந்து காரில் உட்காராங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன் ஜங்கு அப்படி சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லைடாம்மா கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம தனியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கும் அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களே அந்த வீடு தான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்ச கார்டன் அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிமின் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க எல்லா திங்ஸும் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் நானும் இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 வீக் இருக்கும். இன்றைக்கி தான் அவங்க ஆஃபீஸில் போகிறாங்க. இந்த 1 வீக்குமே ஆஃபீஸ் லீவில் தான் இருக்கும். இப்போ ஜிமின் ஜேக்கி அழகாக ரெடி பண்ணி விட்றாங்க. ஜேக்கியும் ஜிம்மில் அழகாக ரெடி பண்ணி விட்றாங்க. இந்த 1 வீக்கில் நம்ம ஜேக்கி ஜிம்மிட்டு வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் அந்த இதை எடுத்துக்கவே இல்லை. 1 வீக் வரைக்குமே வந்துட்டு அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவும் அவர் மிஸ் பண்ணுவார் இல்லையா அதனால அந்த ரீசனால் அவர் ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இதை நான் குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜக்கி பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையாக சொன்னால் அந்த ஃபுட்டை வாயில் வைக்க முடியல அப்படி ஒரு மாதிரி சமைச்சிருக்காரு நம்ம ஜிமின். ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பார் ஜிம்னா சொல்கிறாங்க. இனிமேல் கிச்சனுக்குள்ளே போகாத சொல்கிறாங்க. அச்சோ ஏன் என் ஃபுட்டு அவ்வளோ கேவலமாக இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லாட்ட தாங்க உங்க பாரு உண்மையாகவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது ஓகேவா இந்த அளவுக்குலாம் ஸ்பைசி அந்த சாதத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சமைக்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. பாருங்க சமைக்க வேணாம் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்களா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அந்த டே விட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நான் சமைச்சிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் ஃபுட்டை சொல்கிறாங்க நம்ம போகிற வழியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆஃபீஸ்க்கு ஃபுட்டு வந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஜெம் சாரி உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இல்லையோ சொல்கிறாங்க. அப்படி கிடையாது ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா நீ எப்படி குக் பண்ண எனக்கு குக் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுவே போதும் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா என்ன அதிகமாக கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்களா சொல்கிறாங்க. அதனால தான் நான் அப்பாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ப்ராப்பராக குக்கிங் பண்ண வராது சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ செக்கிங் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா வா போகலாம். சரி 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க. செக்கி தான் ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. கட்ட சொல்லிட்டாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க, செக்கியும் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. போய் ஒர்க் பண்ணவா சொல்லிட்டாங்க. அவ்வளோதானா சொல்லிட்டாங்க. வேறு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. கிஸ் 1 வீக்காக ஒன்று எதுவும் பண்ணல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீ ஹார்ட் ஆகிப்போன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் ஹார்ட் ஆகலை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் ஹார்ட் ஆகலை, நான் நினச்சி உங்களுக்கு தான் டைம் எடுக்கும் போல சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ செக்கி வராங்க. செக்கி கிட்ட வந்து ஜிம்மில் பிடிச்சி லேப்டாப் உட்காராங்க. ஜிம் பார்க்குறேன், என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கி போய்ட்டு டீ பேக்கஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டேங்க பாரு, இதுக்கப்புறம் எனக்கு எப்போலாம் தோணுதோ அப்புறம் எடுத்துப்போம், ஓகேவா, பிகாஸ் யூஆர் மை ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ஹாப்பியாக இருக்கா சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெயிக்கவும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வரலாமா சொல்லிட்டு வாய்ஸ் திரும்பி பார்த்தா ஜின்னு இருக்காரு. ஹேங் அப்படி ஜின்னு டக்குனு நினச்சிடுறாங்க. இப்போ ஜெயிக்க ஜின்னு பார்க்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறோம். இல்லை உள்ளே வாங்க சொல்லிட்டாங்க. இப்போது ஜின்னு உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, பாருங்க நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண, ஓகேவா, இந்தாடா உனக்காக ஃபுட்டு குக் பண்ணிட்டு வந்தோம் சொல்லிட்டாங்க. ஹேங் இப்போ தான் சாப்பிட்டோம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, எப்போ வருவீங்க நம்ம வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ் போட்டோம் ஹேங் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னதா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க, நீ கொஞ்சம் வெளில இருக்கேன், ஜங்க் கூட பேசணும். ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின்னு வெளில போயிடறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட ஜின்னு கேட்குறாங்க, இங்கே பாரு இன்னும் எவ்வளோ டேஸ் தான் ஹைட் பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே பாரு வந்துட்டு உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்லி அவன் விட்டு போயிட்டானா சொல்கிறாங்க. அது எப்படி விட்டு போயிடுவான், நீ அவன்கிட்ட சொல்ல அவன் புரிஞ்சுப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க ஹைட் பண்ணது ஓகேவா, அவனோட உண்மையான லவ்க்காக தான் இதெல்லாம் ஆக்டிங் பண்ணா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாருடா நீ உன்னோட ட்ரூ லவ் ஒன்று கிடச்சிச்சு, ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்து அவனை கஷ்டப்படுத்த வேணும் உண்மை சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் போட்டுமே சொல்கிறாங்க. இல்லைடா நீ உண்மை சொல்லி இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் சரி ஓகே, ஆனால் நீ உண்மையை சொல்லிட்டு அவன் ஹார்ட் ஆகக்கூடாது, ஓகேவா, அது உன் கையில் இருக்குது பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நான் போய்ட்டு வரட்டா சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சுடா. 2 வீக்ஸ் ஆகும் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிம் ஜம்குள்ளே எதுவுமே நட்டு அந்த கிஸ் தவிர வேறு எதுவுமே போகல. 2 வீக்ஸ் ஆஃப்டர் இன்னைக்கு வீக்கெண்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி அந்த கார்டனில் உட்காந்துருக்காங்க, ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஃப்ளவர்ஸ்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்க. அதோ இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அதை விட எனக்கு இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸோட இந்த ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எந்த ஃப்ளவர் சொல்கிறாங்க, அதோ இதுதான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு ஜிம்மில் லிப்ல டெக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃப்ளவர்ஸ் ஆமாம் இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் நீ தான் ரொம்ப அழகாக இருக்குது சார் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள் வீட்டை பார்க்குற போல ஆசையாக இருக்குது, இது வரைக்கும் உங்கள் வீட்டை பார்த்ததே இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் வீட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இல்லை, உங்கள் ஃபேமிலி மொத்தமாக இருப்பாங்கல்ல அதை பார்க்கணும் ஒரு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சீக்கிரம் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். ஜிம் ஜெக்கி அந்த வீக்கெண்டில் நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜெக்கிக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காரு. ஏன்னா இப்போ அவர் குளிச்சுட்டு வந்து வெட்டாக இருக்காரு. ஏன்னா ஜெக்கி பார்க்குறாங்க, என்னாச்சிடாமா சொல்கிறாங்க. அதுவா என் ட்ரெஸ் இங்கே தானே வச்சேன் காணும் சொல்கிறாங்க. எந்த ட்ரெஸ் தான் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் கொடுங்க சொல்கிறாங்க. ஆனால் நீ இந்த ட்ரெஸ் போட வேணாமே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் ஒரு ட்ரெஸ் அதை போடுறியா கேட்குறாங்க. நீங்களா ஏன் நீவும் வாங்கி வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. சரி இந்தாங்க கொடுங்க போட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஜிம்மின ட்ரெஸ் பார்த்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிறாங்க. என்னது இது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மை விஷ் அப்படி சொல்கிறாங்க. உங்களோட விஷ் நீ தான் எனக்கு கேட்டேன், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படி சொல்லி நீங்கள் சொன்னல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. மேரேஜ் டே நைட் அன்றைக்கி நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன கேட்டாலும் தருவோம்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஒன் டே அப்படி சொல்லி ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்க இந்த ரெசிபி போகணுன்றது என்னோட விஷயம் சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிமின் போல ஷையாக இருக்கானா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் போய் போட்டுக்கிறாங்க. அவருக்கு போடுறப்ப அவருக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு. நான் என்ன இப்படி இருக்காங்க சார், ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு. ஜெக்கி எப்படின்னு பார்ப்பாங்க, என்ன பார்த்தேன்னு நினைப்பாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படி இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு தலையை மட்டும் விட்டுட்டு பார்க்குறாங்க. வர வா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. வாடம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் வெளில வராங்க. ஜிமின் ஜேகே ஜிமினை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நினச்சதை விட அழகாக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் நினச்ச ஒரு மாதிரி, ஆனால் நினச்சதை விட மோர் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, வேணா சேஞ்ச் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் போட சொன்னேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படி இந்த வீல் சேரில் கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படியே ஒரு வீல் சேரில் வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க அந்த லேப்பில். மேக்ஸிமம் ஜிம்மில் எப்போவுமே ஜெக்கி கிட்ட பேசும்போது அப்படி தான் உட்காருவார் லேப்பில். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜிம்மில் அந்த எக்கலை ஸ்மெல் பண்ணுறாரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. செங்குக்கா இன்றைக்கே சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் நைட் சொல்கிறாங்க. இன்றைக்கா சொல்கிறாங்க. ஏன் சாருக்கு இன்னமும் சேட்னஸ் போகலையா சொல்கிறாங்க. சேட்னஸா அது என்ன சொல்கிறாங்க. அதான் உங்களோட அப்பா அம்மா ஐயோ அப்போல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன் டே அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் தான் எனக்கு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க ஓகேவா. நான் ஒன்றும் அதை நினச்சி சேடாக இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது என்ன சேட்னா சொல்கிறது. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நம்ம ஏன் உங்கள் வீட்டுக்கு போகாமல் அங்கே இருக்கோமா அதை நினச்சேன் ஓகேவா. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு பிடிச்சிருக்காம்மா, டெய்லி வந்துட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் இவன் எனக்கு குக்கிங் கூட சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு குக்கிங்லாம் கற்றுக்க வேணாம் ஓகேவா, நான் இருக்கேன்ல சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் குக்கிங்லாம் தெரியணும்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தெரியும் ஓகேவா, குக்கிங்லாம் தெரிஞ்சது பர்ஃபெக்ட் ஒய்ஃப்னு கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. அது தெரியும் சொல்கிறாங்க. நான் அதனால தான் நினச்சி ஓகே மேபி சேடாக இருப்பேன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. சேடில் இல்லை கொஞ்சோண்டு வருத்தம் தான், அப்பா அம்மா மேலே கொஞ்சம் வருத்தம் தான் சொல்கிறாங்க. அப்படியா ஸோ சாருக்கு என் மேலே அந்தளவுக்கு லவ்வா, உங்கள் அப்பா அம்மா மேலே வருத்தம் வர அளவுக்கு என் மேலே லவ்வா சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கு டவுட் வருதோ அப்படி சொல்கிறாங்க. டவுட் இல்லை சும்மா கேட்டால் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கே வேணுமா சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா பெட்டு அவ்வளோ ரெடியாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நானே என் கையால் பண்ணது ஓகேவா, எல்லாமே எனக்கும் என் ஜிம்முக்காகவும் நானே பண்ணிக்கிட்டது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்டா நானே ஹியூமன் தானே, எனக்கும் நீட்லாம் வேணும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ அப்படி சொல்ல இருந்தாலும் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது ஓகேவா, எனக்கும் வேணும் அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சரி ஓகே ஆனால் நம்ம எதுவாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. நீ ஏன் இப்படி கேட்குற சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்க எப்படின்னாக்கா சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறேன் நான் ஸ்ட்ராங்காக நினச்சிட்டே சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதே பிரச்சனையே சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பாருங்கள் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணவே முடியாது தெரியுமா. நீங்கள் எனக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா பண்ணிகிட்டே இருக்கீங்க, நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் விடுவீங்க சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் விடவே மாட்டீங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தெரியுமா நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதான் நான் பயப்படுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நீ பயப்படாத சொல்லிட்டு ஜெக்கி அழகாக அந்த பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சேர் வந்துட்டு இப்போனாக்கா அந்த வீல் சேர் வந்துட்டு அப்படி லிஃப்ட் ஆகுது அந்த பெட்டு வரைக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பெட்டில் வந்து லைட் ஆகுறாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு பக்கத்தில் லைட் ஆகுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஜெக்கி தான் அப்புறம் வந்து ஏன்னா அந்த லெக் வரைக்கும் ஒரு ஒர்க் ஆகும், லெக்குக்கு அப்புறம் உள்ள கால் தான் என் அக்கா லைட்டாக கொஞ்சம் அந்த இது இல்லாமல் இருக்கும். நம்ம ஜெக்கி தான் அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் பெண் பண்ணி வச்சுருக்க பார்க்கவே ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்கோட கண்ணு ஒரு மாதிரி லைக் அப்படி இருக்குது. ஜங்கா நான் உங்களை இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்பெல்லாம் பயப்படக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே எனக்கு காப்பாற்றுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜெக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஜிம்மின் நினச்சதை விடவும் ஜெக்கி ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பைட் தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மாடி இவர் என்ன வந்துட்டு ஹியூமனாக வேம்பயரை எப்படி பைட் பண்ணுறாரு ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு பைட் மார்க்ஸும் அப்படி இருக்குது. ஜிம்னால அந்த பேர் பண்ணவே முடியல அந்த பெயின் அப்படி ஒரு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வலிக்குது சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. வேணா நீ கொடு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ கொடுத்துக்கோ நீ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் சொல்லி ஜிம்மின்டா ஜெக்கி கொடுத்து டையில் ஒரு மாதிரி பைட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பைட் தராங்க. ஆனால் ஜெக்கிக்கு அது பெயினாகவே தெரியல. ஒரு பேபி கிஸ் மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஜெக்கி கொடுத்து ஒவ்வொன்று ஜிம்மினுக்கு அவ்வளோ வலிக்குது. ஆச்சோ வலிக்குது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் மறக்க முடியாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மறக்க முடியாமல் இருக்கணும் ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜெக்கி அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாகவும் வச்சுக்கிறாங்க. சேம் டைம் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இயர்லி மார்னிங் டைம் ஒரு 4 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கை பார்த்தா அப்படி கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் அப்படி ஃபுல்லி எனர்ஜெட்டிக்கோட இருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. நீ சாப்பிட்றது நானும் சாப்பிட்றேன். இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து டயர்டாகவே இருக்காதா சொல்கிறாங்க. எதுக்கு டயர்டு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சொல்கிறாங்க. என் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் லவ் கூட ஸ்ட்ராங்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். இதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாமா பேலன்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணிங்க சொல்கிறாங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறது சொல்கிறாங்க. டே ஜஸ்ட் ஒரு 8 ரவுண்டு தானே போயிருக்கோம் சொல்கிறாங்க. 8 ரவுண்டா ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ வேண்டாம் என்னை விட்டுருங்க சரி ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போதும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நான் உங்கள் கூட தானே இருக்க போகிறேன். அப்புறம் சொல்கிறாங்க டெய்லி எடுத்துப்போம் இருந்தாலும் சொல்கிறாங்க. ஐயோ போதும் விட்டுருங்க. ஜிம் சொல்கிறாங்க. தாங்க மாட்டேன் சின்ன பையன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சின்ன பையன் தான் சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அப்படியே ஜெக்கி ஜிம்மில் ஃபோர்கில் கிஸ் பண்ணுறாங்களா அப்படியே ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. தேங்க்யூல வேண்டாம் சொல்கிறாங்க. அடிப்பான் சொல்கிறாங்க. சரி ஓகே லவ் யூ ஓகேவா சொல்கிறாங்க. இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்டை கொடுத்தது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓ பண்ணிக்கு இன்னையோட இந்த டே மட்டும் தானா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்களா நீங்கள் தேங்க்ஸ் பண்ணீங்களா சொல்கிறாங்க. பாரு எவ்ரிடே நடக்கும் ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் டே இல்லை அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நீங்கள் படுத்துக்கோங்க வாங்க தூங்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் அழகாக தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ண ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்து அவரே இருந்துச்சு குளிச்சுட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து வீல் அழகாக உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிச்சனில். ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப பசி வந்துடுது. இப்போ நம்ம ஜிமின் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னு மெதுவாக நடந்து வைக்கிறாங்க. காலை வைக்க முடியல அவருக்கு. ஆச்சு வந்து ஜங்குக்கு என்ன எப்படி பண்ணிட்டாரு என்ன ஜிமின் அப்படி பார்த்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படியே வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ள ஸ்லிப் ஆகுறாங்க. கரெக்டாக ஒரு ஜெக்கியோட லேப்பில் தான் விழுறாரு. எனக்கா நம்ம ஜெக்கி வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நடக்க முடியல தெரியுமா காலை பாருங்கள் எப்படி வலிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உன்னை யார் நடக்க சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் தான் உன்னை வரவேண்டா சொல்கிறாங்க. நான் நினச்சேன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி பாஸ் ஜெக்கி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க.
கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க, ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க தெரியுமா, நான் ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ அழகான பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்களே, அங்கே பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது ஓகே, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்றதே இல்லை. ஆனால் எனக்கு பாருங்கள் பாதி விஷயம் தெரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் உனக்கு எல்லாமே தெரியுதே சொல்கிறாங்கக்கா. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சேன், அது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. குக்கிங் வேணால் அப்படி இருக்காங்க, சில ஃபுட்டு எனக்கு நல்லா குக் பண்ணுறா சொல்கிறாங்க. சில ஃபுட்டு எனக்கு குக் பண்ண தெரியும், சில ஃபுட்டு குக் பண்ண தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு இது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையில பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப தெரியுமா, லவ்வில் கேரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒய்ஃப் கிட்டேருந்து இது கேட்கறதுக்கு. உனக்கு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, நம்பிக்கை இருக்குது தெரியுமா, ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க சொல்கிறாங்க. அப்போ சார் பார்த்துக்க மாட்டீங்களா, நான் என்ன பார்த்துக்கிறது, நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கவும் செய்யணும், நீங்கள் தானே சொன்னீங்க என்னை மேரேஜ் பண்ணிட்டா நான் லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன், கண்கலங்காமல் பார்த்துப்பேன்னு சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போவும் நான் சொல்கிறேன் உனக்கு கண்கலங்காமல் நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. அச்சோ தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கும் தேங்க்யூ மட்டும் தானே சொல்கிறாங்க. லவ் யூ சார் ஜிமின் போய்ட்டு ஜெக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்கடா ஒரு 4 மந்த் ஆயிருக்கும், எங்கே பார்த்தாலும் கிஸ்ஸு ஹக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க ஐயோ நான் நல்லா தூங்கி 4 மந்த் ஆகுது சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் நான் நல்லா தூங்கி 4 மந்த் ஆகுது தெரியுமா ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. பின்னா எவ்ரிடே வந்துட்டு இப்படி ஹாஃப் நைட் வந்து இப்படி போயிட்டுருக்கு, ஹாஃப் நைட்டு தான் தூங்குறேன் சொல்லிட்டு நான் முழுசாக தூங்கவே இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே தூங்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா ஆமாம் நான் நினச்சேன் என்னோட ஜங்கா வந்துட்டு ரொம்ப டேலண்டான பர்சன் மட்டும் தான் தெரியும், இவ்வளோ லவ்லி ரொமான்டிக்னு எனக்கு தெரியாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு இந்த சைடு பிடிச்சிருக்குதுன்னா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு இந்த சைடும் பிடிச்சிருக்கு, எனக்கு என்னோட ஜங்கோட அந்த சைடும் பிடிச்சிருக்கு, எல்லா சைடும் பிடிக்கும் சொல்லிச்சுமே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என் லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, என்னோட ஹாப்பினஸ்க்கு குறையலை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்மில் அப்பா அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாங்க. எப்படினாக்கா ஜிமின் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டுருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றதுக்காக ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஜிமினுக்கு தெரியாமல். ஆனால் அவங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க எப்படா அவங்க அப்பா அம்மா பேசுவாங்க, அவங்களுக்கு அது ஃபுல் ஹாப்பினஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல. இந்த பக்கம் ஜிமின் ஜேகே ஷாப்பிங்லாம் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கா அன்றைக்கி எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. அதுவா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. வீட்லேயே ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, என் அப்பா அம்மாட்ட வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆண்டி என்கிட்ட ஃபோனில் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க, என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நீ வந்து நீயும் ஜிமினும் வாங்க அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அதை நம்ம போகிறோம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க சரி வாங்க சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஈவினிங் டைம் தான் அது போகிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு முதல் தடவை ஜிமின் பார்க்குறவங்க அவ்வளோ பெரிய ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடாக இருக்குது. வா இவ்வளோ பெரிய வீடாக சொல்கிறாங்க. வீட்டில் இல்லை இது பேலஸ் சொல்கிறாங்க. பேலஸா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இறங்கினாக்கா அங்கே அவ்வளோ வேப்பு கெஸ்ட் இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜேகேவை பார்த்ததும் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த குட்டீஸ் எல்லாருமே வராங்க. குட்டீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு நம்ஜுன்னு ஷுகா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜேக்கோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்துருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா கிட்ட வராங்க. ஜிமின் சங்கோக்கு சொல்கிறாங்க அங்கிள் ஆண்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. எங்களை சொல்கிறாங்க ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எங்கள் பிளஸிங்ஸ் எப்பவும் உங்களுக்கு ஓகேவா, எப்பவும் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அவங்க சொல்கிறாங்க எனக்கு உங்கள் ரூமை சுற்றி பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ என்ன உனக்கு ரூம் சுற்றி பார்க்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வா சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா ஜங்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜங்கு முன்னாடி உங்கள்கிட்ட பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இங்கே பாரு நாங்கள் தெரிஞ்ச டைம் தப்பு பண்ணிருக்கோம் ஓகேவா, மன்னிச்சிரு. அப்பா அம்மா என்ன வேணும்னா பண்ணோம், உனக்கு ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர் கொடுக்கணும்னு நினச்சா தப்பாக போயிட்டு சரியா, அதுக்காக நீ அங்கே இருப்பியா என்ன, இங்கே எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, நீங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா, நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கீங்க, அது நல்லாவா இருக்குது ப்ளீஸ்ப்பா, அப்பா மேலே எதாவது கோவம் மன்னிச்சிக்கேன் சொல்லி ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்குக்கும் புரியுது. அதுப்பா சொல்கிறாங்க ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா, அப்பா அம்மா மன்னிச்சிட்டு சரியாக சொல்லிட்டாங்க. நீ ஜிம்மில் இங்கே இருக்குன்றது எங்களோட ஆசை, உனக்கு எப்போலாம் தனியாக இருக்குன்னு தோணும் அப்புறம் இந்த வீட்டுக்கு போகணும் பிரச்சனை இல்லை ஓகேவா, இங்கே இது அப்பா அம்மாவோட ஒரு விஷயம் கேட்குறோம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் புரியுது. ஏன்னா ஜிம்மிலுக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி இருக்க பிடிக்கும். அவர் ஏற்கனவே சிங்கிள் சைல்டாக வளர்ந்தவர். செகண்ட் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வர கூட இல்லையா, அதை நினச்சி பார்க்கும்போது இங்கே தான் அவன் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ அது நம்மளோட அப்பா அம்மா பக்கத்தில் நினச்சிருக்காங்க. என்னப்பா வேணும் சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஜிம்மில் ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு புரியுது. ஜங்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாரு நாங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை ஜிம்மில் ஹார்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா, அவன் வந்து வீட்டோட சனி இல்லை. அப்புறம் நீ ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஏஞ்சரி கூட்டிட்டு வந்திருக்க ஓகேவா, அந்த 5 மந்த்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன் நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 5 இயர்ஸில் உன்னோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் அந்த 5 மந்த்ஸ் நான் பார்க்குறேன்டா ஓகேவா, எங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் போதும் ஓகேவா, நீ ஹாப்பியாக அந்த மட்டும் போதும். இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது. நான் ஜிம்மிலுக்கு லீகல் அந்த சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க. இது சொல்லிட்டாங்க பாரு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ஜங்கோட அப்பா ஜிம்மோட நேமோ சர் நேமோ மாற்றிருக்காங்க. நம்ம ஜான் ஜிமின்னு மாற்றி வச்சிருக்காரு.
சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கிறதுல நம்ம ஜேகேவோடது, அதுக்கப்புறம் ஜங்கோட அம்மாவோடது சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜங்கோட அப்பா ஷேருக்குள்ளேயே மொத்தத்தையும் ஜிமின் பேர் எழுதி வச்சிருக்காரு. இது சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் கேட்கவே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் அவன் கேட்கவும் மாட்டான்னு சொல்லிட்டு ஓகேவா. ஆனால் இது நாங்களாக கொடுக்குறது ஓகேவா. அவனும் நான் லவ் பண்ணுறாடே அந்த லவ்க்காக நான் கொடுக்குறது ஓகேவா. லவ்வுக்கு எப்போ வந்துட்டு ப்ரைஸ் கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இதெல்லாம் அவன் டிசர்வ் பர்சன் ஓகேவா. அவனுக்கு அந்த ஃபேமிலியோட எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா சொல்லிட்டாங்க. இவன் கூட இவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜிம்னுக்காக இது எல்லாமே கொடுக்குறாங்க. அவனுக்கு டிசர்வான பர்சன். அதனால தான் ஓகேவா வச்சுக்கோ சொல்லிட்டாங்கக்கா. ஜேகே பார்க்குறேங்க இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன் ப்ளீஸ்ப்பா வச்சுக்கோ ஓகேவா சொல்லிட்டாங்க. எல்லாமே உன் ஜிமின் டிசர்வான பர்சன்டா வாங்கிக்கோடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. அது ஏன்னா ஜிமின் எல்லாமே டிசர்வான பர்சன் தான் சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன ஜங்கோட ரொம்ப சுற்றி காமிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வா ரொம்ப நல்லா இருக்கே சொல்கிறாங்க. அப்படியே பிடிச்சிருக்கா இங்கே இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை ஆசை ஆனால் ஜங்கோ வேணாம்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஜங்கோ ஓகே சார் இருப்பேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கிட்டையும் ஜங்கோட அப்புறம் ப்ரௌடாக கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இவங்க தான் என்னோட சன் இல்லை ஜங்கோட ஒய்ஃபை சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்தோமே லைவ் டெலிகாஸ்ட்லேயே பார்த்தோமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்லாம் காமிக்கிறாங்க. இவங்க ஜிமின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் பார்க்குறாங்க. ஒரு சன்னியில் ரொம்ப அழகாக இருக்காண்டி சொல்கிறாங்க. அப்படியே கண்ணு வச்சிடாதீங்க சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது பிடிச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப அழகாக வந்து பார்த்துக்கிறாங்க ஜிமினை. இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு இது பிடிச்சிருக்கு. அந்த வீடு அந்த குழந்தைங்களாம் ஜிமின் கூட பேசுகிறாங்க. ஒயின் நல்லா பேசுகிற ஜிமின் கிட்ட டே ஒயின் அதுக்கப்புறம் ஷுவா ஜேகப் சொல்லிட்டு எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க ஜிமின் கூட. அப்புறம் எப்படி போகுது சொல்லிட்டாங்க. ஜிமின் நேக்கில் அந்த ஹெக்கிஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. பாப்புலமாக இருக்குது. சின்ன பார்க்குறேங்க. ஏண்டா அன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து அன்னைக்கும் பார்த்தேன் இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா கேட்குறாங்க. ஆச்சோ அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே வா சொல்லிட்டாங்க. ஜிம் போகிறாங்க. என்ன ஜங்க் காசு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிற சொல்லிட்டாங்க. இங்கே ஆசைட்டாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வீடை விட அந்த வீட்டில் உள்ளவங்களும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் என்கிட்ட ரொம்ப ஹாப்பி பேசுகிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப லவ்லி ரொம்ப கைண்ட் பர்சனாக இருக்காங்க. யாருமே வந்துட்டு நான் நினச்ச மாதிரி இல்லை சொல்கிறாங்க. எப்படி நினச்சா சொல்கிறாங்க. இல்லை ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த வீட்டில் யாரும் மணிக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க. என்னோட அப்பா அம்மா தான் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. இப்போ அவங்களும் மாறிட்டாங்க. இந்த சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அங்கே பாரு நீ என்ன லவ் பண்ணுறல அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சுக்கோ ஓகேவா. இது உனக்காக வேணாம் நம்ம கிட்ஸுக்காக சொல்லிட்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்லிட்டாங்க. இது வாங்கிக்கோ ஓகேவா. இதுக்கு டிசர்வான பர்சன் ஓகே வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிமின் வாங்கிட்டு போயிட்டு ஜங்கோட ரூம்ல வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோமா இங்கே தான் இருக்க போகிறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்பப்போ இந்த வீட்டுக்கு போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனில் ஜிமின் ஜேகே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம ஜிமின் ஜங்கோ அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இந்த ரூம் அழகாக இருக்குது. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜேகேயோட அம்மா தான் அவங்க டைனிங் டேபிள் வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த அப்பா சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் பிடிக்குமாமே சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து நைட்டு சொல்லிப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன ஃபுட்டு பிடிக்கும் எது பிடிக்காது சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஜிம்மில் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஒன்றும் ஒரி பண்ணாத. உள்ள அப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. என்ன சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களே சொல்லிட்டாங்க. ஜங்கோட நம்பிச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மினை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆண்டி சொல்லிட்டாங்க. சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. ஜிமின் சாப்பிட்றாங்க. இப்போ ஃபைனலில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிமின் ஜேகே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜிமின் ஆஃபீஸ் போனோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அழகாக ஒர்க்கை பார்த்துக்கிறாங்க. ஜேகே என்ன கிஸ் பண்ணாலும் ஜிமின் வந்துட்டு அவர் தான் ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாரா. ஜேகேட அப்பாவுக்கு வந்து எல்லாமே தெரியுது. நம்ம ஜேகேட அப்பாவோட மேனேஜர் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஜிமின் ஒர்க் பண்ணுவாங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பர்ஃபெக்ட் பார்ட்னர் நம்ம ஜிமின் தான் போல சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஜிமினுக்கு ஜேகேக்கும் மேரேஜ் 7 months இருக்கும். ஜிமின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாங்க சொல்கிறாங்க சொல்லுடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு சின்னக்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு என் ஜங்கோ கிட்ட எப்படி சொல்ல தெரியலையா ரொம்ப டயர்டாக வேறு இருக்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறவங்க ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணலையே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. என்னாச்சுப்பா என்ன கன்ஃபார்ம் பண்ணும் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா ஜிமின்கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. அப்புறம் ஜிமின் தான் வந்துட்டு அது ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவா சொல்கிறாங்க. ஜிமின்ப்பா உண்மையாக சொல்கிறாங்களா அப்படி உண்மை சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆண்டி உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகல ஆண்டி எனக்கு அப்படி ஃபீல் இருக்குதாலும் ஜின்னா என்கிட்ட சொன்னேன். இவர் தான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு சொல்கிறேன். ஜிமின் சொல்கிறேன். சின்னக்கிட்ட ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. நீ என்னடா சொல்கிறதுக்கு அம்மா அவன் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. இல்லைடா டாக்டர் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டாக்டர் வர வைக்கிறாங்க. இப்போ ஜங்க போட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அன்றைக்கி ஜிமிக்கு உடம்பு சொல்லிட்டு வீட்டில் லீவ் போட்டிருப்பாரு. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ ஷையாக ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட அம்மா ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறேன். ஏமா நான் அம்மா ஆகிட்டேன்னு சொன்னப்போ இந்த மாதிரி கிஸ் பண்ணவே இல்லையா என்ன சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. டே அப்படி இல்லை அது ஒரு ஹாப்பினஸ் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஜங்க பண்ண பாசம் அதிகம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து சன்னிலாவ் ஆகிட்டா சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு சன்னிலாவானா இங்கே தானே இருக்கா சொல்கிறாங்க. அதை விடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பிடா. ஜங்குக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது இல்லை ஜங்கோட ரொம்ப ஹாப்பி இருக்கும். ஐயோ நான் எப்படி சொல்லுவோம் ஜங்கோட அம்மா கீழே போகிறாங்க. கீழே போய்ட்டு ஸ்வீட் பண்ணி அந்த மெயிட்லேருந்து எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. என்னாச்சு மேடம் உங்களுக்கு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டை. எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு, என்னம்மா நீ எனக்கு ஸ்வீட்டை கொடுக்க மாட்டேன் அதிகமாக சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையுமே. இப்போ கரெக்டாக நைட்டு தான் நம்ம ஜெக்கியோட உள்ள வராங்க. இப்போ நம்ம ரம்ஜினோட அம்மா பார்க்குறாங்க. ரம்ஜினோட அம்மா பார்க்குறாங்க. எங்கே போயிட்டான் அந்த ஜிமினை, எப்போதும் அவன் வந்து சுற்றி சுற்றி வருவானே வீட்டில் இருந்தா, இப்போ காணும் சொல்லிட்டாங்க. இந்த கிறிஸ்தான் பார்க்குறேன். ஆமாம் எங்கே ஜிமின் அங்கே காணும் சொல்லிட்டாங்க. ஓ அவன் ரூமில் ரெஸ்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னாச்சு உடம்பு சரியாக கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜங்கு ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் சுகா எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி விடுறாங்க ஸ்வீட்டை. இப்போ நம்ம ஜங்கோட அவன் நம்ஜின் நம்ம பார்க்குறேன். இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து ஸ்வீட்டாக ஃபீட் பண்ணி விட்டுருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேட்குறாங்க, சொல்லவே மாட்டுறாங்க. ஜங்கா வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க ஜங்கோட ரூமுக்கு. என்னாச்சுமா என் ரூமுக்கு எனக்கு போக தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் வாட ஆசல் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரூமில் விட்டுறாங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ சரியாக உட்காந்துருக்காங்க. சின்ன பக்கத்தில் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஒயன்மே பக்கத்தில் இருக்கா. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சுமா சொல்லிட்டாங்க. ஜங்கு அவன் சொல்லிட்டாங்க. இந்த அதை அவனே சொல்லுவானே வாங்க சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு புரியல. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன நடக்குது சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. ஜிம் கரெக்ட் ஏச வந்துட்டு இருக்கு. என்னாச்சுடாமா சொல்கிறாங்க. ஜங்கா அதுதான் சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு உனக்கு எதிராக ஆயிடுச்சு அவளுக்கு பயப்படுறாரு அவர். ஜிமின் நான் ஜங்க கிட்ட கூப்பிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு கிட்ட வராங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு அப்படி ஜங்கோட லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. உங்கள் பாரு சொல்லுமா என்னாச்சு என்னை மிஸ் பண்ண அப்படி கேட்குறாங்க. நானும் உங்களுக்கு மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஜெக்கோட ஹேண்ட் எடுத்து ஜிமின் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு ஸ்டமக்கில் போயிறாங்க சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜெக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. எதுவுமே சொல்லல. ஜெக்கப் ஜிமின் ஸ்டமக்கில் கை வைக்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு இருக்க அதுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. உங்கள் பாரு சொல்கிறாங்க. ஃபீல் ஆகுது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாரு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் வருது. உங்கள் பாரு இது உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு அதுக்கு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆன்டி எது சொல்லிட்டுலாம் ஃபீட் பண்ணாங்க எல்லாருக்கும். அது மார்னிங் என் டயர்ட் ஆச்சு நான் சின்ன என்கிட்ட சொல்லிட்டு ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியலையா கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்கள்கிட்ட சொல்லி அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் போய்ட்டு நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்லவும் தெரியல. சின்ன என்கிட்ட சொன்னேன் இப்படி சிம்டம்ஸ் சொல்லிட்டு. அவங்க வந்து அம்மாட்ட சொன்னாங்களா. உடனே ஆண்டி ஃபோன் பண்ணி டாக்டர் வர வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காசு ஜிம் தான் அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நிஜமாவாடா சொல்கிறாங்க. இல்லை பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ இல்லை நம்ப முடியல சொல்கிறாங்க. ஏன் நம்ப முடியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ தானே சொல்கிறாங்க. ஓ இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அதுக்குள்ளே எப்படி குழந்தை வந்துன்னு கேட்குறீங்க. 7 month ஆகுது. இந்த 7 month தான் சரியாக தூங்குனதே தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ சாரி ஜெக்கி தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹெட்டாக டவுன் பண்ணி நம்ம ஜிம்மில் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஓ அப்போ கிஸ் பண்ணி உங்கள் பேபிக்கு மட்டும் தானா சொல்கிறாங்க. ஐயோ உனக்கும் தான் சொல்லி ஜெக்கி ஜிம்மில் சிக்ஸோட கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கா இது அம்மாட்ட சொன்னால் அம்மா புரிஞ்சுப்பாங்க இப்போ உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா. மன்னிப்பு கேட்டு உங்களை பேசுவாங்க சொல்கிறாங்க. மன்னிப்பு இது கேட்கணும் பின்ன உங்களை ஹார்ட் பண்ணாங்களா சொல்கிறாங்க. அப்படிலாம் மன்னிப்புலாம் கேட்கணும் அவங்களை அக்செப்ட் பண்ண மட்டும் போதும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்போ ஃபோன் இப்போவும் எடுக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா எடுக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படி ஜிம்மில் விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் தராது வீடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்போ ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அந்த வீடே ஒரு எப்படினாக்கா ஒரு மாதிரி அழகாக கையில் வச்சு தாங்குது. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்குலாம் ஹாப்பினஸுக்கு குறையில்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1 week ஆஃப்டர் தர அன்றைக்கி வந்து ஜேக்கோட பர்த்டே தான். ஓகே ஜேக்கோட பர்த்டே வருது. இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜேக்கோட பர்த்டே ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும். ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஜேக்கோட பர்த்டே யாரும் செலிப்ரேட் பண்ணல. அது ரீசன் ஜேக்கே தான். அது அந்த மாதிரி வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால் இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக அரேஞ்சாக இருக்குது. இப்போது சின்ன பார்க்குறாங்க. டே இன்றைக்கே சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கூட சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு பயப்படாத ஓகேவா நான் எல்லாமே பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. அவன் என்ன வெறுத்துற மாட்டாரு. அவன் என்ன அவனை வெறுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை கோவப்படுவேன் நான் ஹைட் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைடா ஓகேவா போதும் இதோட ஆக்டிங் பண்ணது போதும்னு நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இன்றைக்கி நைட்டு தான்டா ஜெக்கோட பர்த்டேன்றா எல்லாம் பார்த்து அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் தெரியலையே. எல்லா கிஃப்ட்டும் இருக்குன்னு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. நீ தான் ஆல்ரெடி கிஃப்ட் கொடுத்துட்டே சொல்கிறாங்க. ஆன்ட்டியே சொல்கிறாங்க. அதான் ஒரு குழந்தை கிஃப்ட்டாக கொடுத்துடல இதுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஒரு கிஃப்ட்டெல்லாம் இது வேணாம் ஓகேவா நீ கிடச்சது அவன் லைஃப்பில் பெரிய கிஃப்ட் தான் சொல்லி ஜெக்கோட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அழகடா சொல்லிட்டு ரொம்ப அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வராத அளவுக்கு ஜெக்கோட பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேரிங்காக இருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஜெக்கோட பர்த்டே அரேஞ்ச் ஆகிட்டு இப்போ அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்காது. ஏன்னாச்சு ஏன் ஜேகேயோட ஃபேஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துருக்காங்க. இப்போ டே சொல்கிறாங்க சொல்லி ஜிம் நான் சொல்கிறாங்க. ஏன் டே வந்துட்டு ஜங்கோ நீங்கள் டிஃப்ரெண்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அன்றைக்கி மூஞ்சி வேறு மாதிரி வச்சிருக்கான் பண்ணி பையன் சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகாக்கு லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக கேக் கட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே அம்மா ஜிமின் நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. ஜேகே ஜிமின் சேர்ந்து கேக் வந்து கட்
பண்ணுறாங்க. கட் பண்ணி ஜேகே வந்து ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜேகே ஃபிட் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபிட் பண்ணிக்கிறாங்க மாறி மாறி. அதுக்கப்புறம் ஃபைனலில் ஜம்கா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. தேங்க்யூடம்மா சொல்லிட்டு ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்னாச்சு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பிடிச்சி அதை உட்காந்துருக்காங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஜம்கா சொல்லிட்டாங்க. உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்க சொல்கிறாங்க. கிஃப்ட் உனக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான். அப்படி பார்த்து ஷாக் ஆகிட சொல்கிறாங்க. நான் ஏன் ஷாக் ஆக போகிறேன்? கிஃப்ட்டு பார்த்தா நான் சர்ப்ரைஸ் தான் ஷாக் ஆக மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை இந்த கிஃப்ட் மேபி உனக்கு ஷாக் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே தாண்டா அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் ஜேகே ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேட பார்க்குறாங்க. என்னாச்சு ஜேகேக்கு ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஒன்றும் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி வீல் சேர் விட்டு எழுந்திருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குனு முடிஞ்ச சொல்ல பிடிக்கலான்னு போவா ஜேகே அப்படி ஜிம்மில் ஹேண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு புரியல. இப்போ அப்படி ஜேகே எஞ்சி நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்காக வந்திருக்கு. பாடி பார்த்து எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஜிம்முக்கு புரியவே இல்லை. ஜேகே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி ஷாக்காகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் மட்டும் இல்லை அந்த ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம சுகாவையும் சின்ன தரும் பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இது என்னோட கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஜம்கு நமக்கு புரியல. ஜம்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. உன்னெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கல. என்னடாக்கா அவருக்கு ஒன்றும் இது ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ஷாக்குன்னு சொல்கிறதா அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்க போகிற சொல்லிட்டு பாரு ஜேகே தான் அப்படி ஜிம்முக்கு முன்னேற்றம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க ஜிம்மி பார்க்குறாங்க. அங்கே பாரு தப்பா மட்டும் நினச்சது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. உங்களால் நடக்க முடியுமா சரி கேட்குறாங்க. நடக்க முடியும் ஓகேவா 3 இயர்ஸ் இருக்குது அந்த ஹேண்டிகேப்டாக தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் 3 இயர்ஸ் இருக்குது நான் ஹேண்டிகேப்டாக தான் ஓகேவா 3 இயர்ஸ் ஆஃப்டர் நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அது கொண்டு வரைக்கும் எனக்கு சர்ஜரி பண்ணி தோணல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கணும். நமக்கு ஒரு ட்ரூ லவ் இருக்குது நான் நினச்சேன். ட்ரூ லவ் ஒரு லைஃப்பில் கிடைக்காது நினச்சி தான் நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கல. எனக்கு கால் வரும் ஓகேவா என்ன நடக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோங்கி பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. யோங்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோங்கி தாங்க பாருங்கள் யார் ஷாக்காக வேணும் நானே சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அக்ஷரா சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு மயக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஜியாவும் மைக்கலும் சண்டை போட்டுட்டு அன்றைக்கி அவர் தெரிய வந்திருக்கு. அப்போ வந்துட்டு அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை நம்மளை சீட் பண்ணுறா அப்படின்னு தெரிய வருது. கண்டிப்பாக அவளோட உண்மையான முகம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். இவ்வளோ கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கூடாது. இப்படி ஒரு பொண்ணு நம்மளுக்கு தேவை லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கோவம் வந்திருக்கும் ஒரு வெறுப்பு வந்திருக்கும். அப்போ ஒரு நர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்க 2 பேர் வெளியே போனதுக்கப்புறம் நர்ஸ் வந்து வந்திருப்பாங்க ட்ரிப்ஸ் மாற்றத்துக்கு. அப்போ ஜேகே ஐஸ் ஓப்பன் பார்த்துட்டு இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க நான் உங்கள் டாக்டர்கிட்ட பேசணுமே சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. சார் நர்ஸ் போயிட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு சார் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட நான் ஜம்ப் கேட்குறாங்க. என்னோட ரிப்போர்ட் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்னோட ரிப்போர்ட் வந்து என்னாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம டாக்டர் சொல்கிறாங்க சீஃப் டாக்டர் அனுப்பியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரி இப்போ அவர் வந்து சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஜம்ப் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக்கு உங்களால் நடக்க முடியும். ஆனால் இப்போ இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணால் நடக்க முடியும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ உள்ள காயங்கள் ஆறணும். சில விஷயங்கள்லாம் சரியாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களால் நடக்க முடியும். ஃபியூச்சரில் உங்களால் நடக்க முடியும் சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் ஜம்பில் சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது என்னால் நான் பர்மனெண்ட்டாக நடக்க முடியாது சொல்லிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு ரிப்போர்ட் வந்து மாற்றுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அது இல்லீகலாக தப்பு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு லீகலாக நீங்கள் பண்ணித்தாங்க எந்த ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அப்படி அம்மா எனக்கு ஒரு ட்ரூ லவ் வேணும் இல்லைனாக்கா லைஃப் லாங் வந்துட்டு இப்படியே கூட இருந்துருவா சொல்லிட்டு ஜேகே சொல்லவும் அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேவர் வந்து பண்ணி தந்துடுறாங்க. நம்ம ஜேகே அப்படி தான் எல்லாத்தையும் சொல்ல வச்சு நம்ப வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு கரண்ட்ல நம்ம சுகா சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால தான் நம்மளுக்கு ஜியாவோட மகன் உண்மையாக தெரிஞ்சிச்சு. இல்லைக்கா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் மைக்கில் இப்போ ஃபாலோ பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஜியா வந்து தப்பான பொண்ணு தான் சொல்லிட்டு அவளை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் நீங்கள் யாரும் நம்ப ரெடியாக இல்லை. அதுக்காக தான் அந்த மேரேஜ் டே வரைக்கும் நாங்கள் மைக்கில் வந்து அன்றைக்கி பிளான் பண்ணி தான் வர வச்சா சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக மைக்கில் வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். நம்ம சுகா தான் வந்துட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. எதுக்காகனாக்கா அவன் கண்டிப்பாக அப்படி ஜியாவை தெரிய வருவான். அப்போ ஜியோட உண்மையான முகம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகா சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ணிக்கோ சொல்லிட்டு. ஏன்னா சுகாவுக்குமே தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி டாக்டர் வந்து சுகா கிட்ட வந்து சுகா பேசியிருப்பாரு. என் டாக்டர் பர்சனலாக ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசியிருப்பாரு. சர்ஜரி பண்ண முடியாது தம்பிக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லை அவருக்கு சர்ஜரி பண்ண முடியும் சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ் எடுக்கும். அவர் உண்மை இந்த மாதிரி சொன்னார் சொல்லவும் நம்ம சுகாவுக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. சுகாவுக்கு சின்னக்கும் உண்மை தெரிய வருது. சரி ஓகே அப்போ கொஞ்சம் டைம் போட்டு சொல்லிட்டு அவங்க ட்ரூவில் வரும்போது வந்து புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம உண்மை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஜேகேக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. செகண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பொண்ணும் இன்னொரு பையனும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஜேகே வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கான் ஹார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு
அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சின்ன எவ்வளோ ட்ரை பண்ணி பாரு, சர்ஜரி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜம்பு கேட்கறதாவே இல்லை, அப்படியே விட்டுருப்பாரு. நம்ம ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டருக்கு அப்புறம் தான் ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் ஜெக்கி வந்து தனக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கணும்னு தோணி இருக்கும். ஏன்னா ட்ரூ லவ் அவன் வந்து கண்டிப்பாக ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்டிகேப்டாக இல்லைனாலும் மேரேஜ் பண்ணிப்பா சொல்லி தெரிய வரும்போது தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படினாக்கா சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஜின்னு ஷுகா நம்ம ஜம்முக்கு 3 பேராக யூஎஸ்ஏ போயிருப்பாங்க. போயிட்டு அங்கே தான் சர்ஜரி நடந்திருக்கும். சர்ஜரி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது யாருக்கும் இந்த ஃபேமிலியே தெரியாது. ஜஸ்ட் எங்கே வெளில போகிறோம் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருக்கான், கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு அப்படி இருந்து கூட யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அப்படியே இருக்கணும், அப்படியே இருந்தால் ஜங்கு தன்னை ஜிம் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னு அவர் சர்ஜரி பண்ணி தான் ஜங்கு ஜிம்மில் தன்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்க அப்போ எல்லாருமே ஜிம்மை பற்றி அவர் ஜிம்மில் லவ் வந்து அந்தளவுக்கு வேல்யூ பண்ணது தெரியாது இல்லையா? அதே ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து ட்ரூவான அவர் எந்த அளவுக்கு லவ் வந்து வேல்யூ பண்ணது புரிஞ்சுப்பாங்கல்ல. அதுக்காக பண்ணியிருப்பாரு. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்னா தன்னோட அப்பா அம்மா வந்து ஜெக்கி ஜிம்மில் புரிஞ்சுக்கணும். ஜிம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா, அதனால் தன்னை பணத்துக்காகவும் அழகாக இருக்கும் நடக்க முடிஞ்சதுக்காக மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தன்னோட ஹேண்டிகேப்டாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பான்றதுக்காக தான் ஜிம்மில் உண்மையை சொல்லியிருக்க மாட்டார் இப்போ வரைக்கும். இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா கிட்ட, ஜெக்கோட அப்பா அம்மா கிட்ட, அந்த ஃபேமிலி கிட்ட நம்ம சுகாதார சொல்லி முடிச்சிடறாங்க. இதான் நடந்துச்சு சொல்லவும் ஜெக்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு, தப்பில மேம்படுதா ஓகேவா, அவன் மேலே இல்லை அவனுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஜிமின் அமைதியாகிட்டு எனக்கு பேசவே இல்லை, அவருக்கு என்ன பேச தெரியல அப்படின்னு இருக்காங்க. ஜிமின் சொல்லுவாங்க, ஜிமின் தான் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஜக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் என்னை பற்றி என்னங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அது சொல்கிறாங்க. பாட்டை உன்னை பற்றி என்னை பற்றி எதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நான் இப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும் எதுக்கு என்னை பற்றி ப்ரூவ் பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இல்லைடம்மா நீ என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அப்போல்லாம் யார் நினைப்பாங்க நினைக்கல எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க, ஜம்ப் அப்போ பார்க்குறாங்க, இல்லைப்பா மேபி நாங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, மேபி நாங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா, அதனால தான் அவன் பண்ணியிருப்பான், அவன் உண்மையாக மாதிரி ட்ரூவில் வச்சிருக்கான் ஓகேவா. இல்லைனாக்கா இங்கே பாரு அவன் நடக்க முடிஞ்சும் 2 இயர்ஸ் சேரில் இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவனுக்காக தான் பண்ணியிருக்கான், நீ புரிஞ்சுக்கோ சொல்லி ஜெக்கோட அப்புறமே ஜெக்கோக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஜிம்மில் ஹார்ட் பண்ண பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு டைம் எடுக்க சொல்லிட்டாங்க. பாருப்பா ஜிம்மில் ஹார்ட் பண்ணாத சொல்லிட்டு ஜங்க் கூட அம்மா போகிறாங்க. இங்கே பாரு அவன் பண்ணது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி நான் எத்தனை டைம் நினச்சிக்கிறதுமா என் ஜெக்கே வந்துட்டு இப்போ நினைக்கிறேன் ஜெக்கிக்கு வந்து குறையில சொல்லிட்டு, ஆனால் ஏன்ட்ட உண்மை சொல்ல சொல்லிட்டாங்க. பாரு அவன் பயந்துட்டான் ஓகேவா, அவன் ட்ரூ லவ்னு ஆசைப்பட்டிருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்காங்க, அந்த ரீசனால் தான் ஒன்று அவன் அவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கூடாதுக்காக தான் பண்ணியிருக்கான். இப்போ அது நாங்களும் ஒன் ஆஃப் த ரீசன் தானே ஓகேவா, நான் எங்கள் மேலே தப்பு இருக்குல்ல அதனால தான் ஒரு பண்ணா புரிஞ்சுக்கோப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆனால் எனக்கு கோவம் தான் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கூட சொல்லிட்டாங்க. ஏன் கொஞ்சம் ஜெயிக்க நடக்கணும் ஆசையாக சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய ஆசை வந்துருக்கு, நான் நினச்சிருக்கேன், ஆனால் அப்படி கூட கேட்ட ஒரு கஷ்டப்படணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு தோணும் ஜெயிக்க சர்ஜரிலாம் பண்ண ஜெயிக்க நடப்பாரா, நடந்தால் 2 பேரும் எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்கேன், இமேஜின்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்காக நான் அதில் வேணும் ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா அவரால் முடியலன்றப்போ அவர் இருக்கட்டும், இப்போவும் ஜெயிக்க எது குறையில நினச்சிருக்கு. ஆனால் இப்போ சொல்லிட்டாங்க பாருப்பா அப்படி நினைக்காத சொல்லிட்டு ஜங்கோட அம்மா புரியுது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு புரியுது சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க, ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க, எல்லாத்துக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் அந்த வீணா போட கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க, தப்பு தான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் யாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஜங்கு நின்றுட்டு இருக்காங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ குழந்தைங்கள விட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அங்கிள் உங்களால் நடக்க முடியுமா, என் கூட ப்ளே பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜங்கோட அம்மா தான் வா அவ்வளோ போகலாம் சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்னா சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. என் அப்பா அம்மா எப்படிலாம் ஹார்ட் பண்ணாங்க தெரியுமா, என் அம்மா அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் பண்ணிட்டாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க. பாரு எல்லா அப்பா அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கும் ஓகேவா, அந்த குழந்தைக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேன் தான் வரும்னு நினைப்பாங்க ஓகேவா. நாங்களும் அப்படி நினச்சோம் ஸ்டார்டிங்கில், ஆனால் பர்ஃபெக்ட் தான் அதில் இல்லை ஓகேவா, ட்ரூல் அவ்வளோதான் இருக்குது. ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஸ்டடீஸ்லையோ இல்லை வந்துட்டு அவங்களுடைய அவங்களோட அழகில் ஓகேவா சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும் ஓகே கோப்படாத, அவன் எந்த அளவுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பான் அவன்ட்டு ஒவ்வொரு டைம் லவ் சொல்லிட்டான், லவ் சொல்லிட்டு போவான், லவ் சொல்லும் போதும் இல்லை அதுக்கப்புறம் கூட இருக்கும் எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பான் அதை நினச்சி பாரு சொல்லிட்டாங்க. அவன் வீல் சேரில் இருக்கணும்னா வீல் சேரே இருக்குன்னு சொல்லி லைஃப் லாங் அவன் வீல் சேர் இருக்கிறாம அவன் வந்துட்டு அதை விட்டு வெளில வந்துருக்கானா அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சொல்லிட்டாங்க, பாரு தங்கம் கோப்படாத ஓகேவா புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. நானே உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் இப்போனாக்கா என்னை மாற்றிக்கிட்டேன், ஒரு பாசன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா, பரவாயில்ல ஒரு விஷயம்ல வாழறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா புரிஞ்சுக்கோ. என்ன மாற்றணும் சரி அங்கிள் மாத்திரம் சரி நீ தான் ஓகேவா, நீ வந்துட்டு கோப்படாது, அவனுக்கு கோப்பட்டா கூட என்கிட்ட சொல்லி ஓகேவா நான் திட்டேன் அப்படி சொல்லி நீ திட்டம் அவன் தாங்கிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. நான் திட்ட மாட்டேன், இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ நான் சொல்லுவேன் ஓகேவா, ஏன்னா இந்த இந்த 7 மந்த்தில் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டது ஓகேவா. நீ வந்துட்டு ஜெக்கே ட்ரூவாக லவ் பண்ணுற ஓகேவா, உன் அளவுக்கு வேறு யாரும் அவன் லவ் பண்ணவே மாட்டாங்க. அவன் ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி இல்லை அவன் நார்மல் பையனாக இருந்தாலும் சரி அவனை நீ தான் லவ் பண்ணுவோம் ஓகே, உன்னாலுக்கு ஒரு ஆள் லவ் பண்ணவே முடியாது சொல்லுப்பா. ஜிம்ல ஜெக்கோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, தேங்க்யூ அண்ட் அக்செப்ட் என்ன வந்து புரிஞ்சுக்கிறது சொல்லிட்டாங்க. நாங்கள் புரிஞ்சுக்காம வேறு யாரும் புரிஞ்சுப்பா சொல்லிட்டு அவங்க டேப் பண்ணி தராங்க. ஜிம்னா ஜெக்கோட அம்மா லேப்டாப் அவர் படுத்துக்கிறாங்க. அவர் கொஞ்சம் கோவம் போயிட்டுங்க, பாரு குழந்தை இருக்கு வயிற்றுல ஓகேவா, ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணாதான் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல இருக்கு ஆனால் அவர்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியே பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக
ஜிமின் தண்டா ரூமுக்கு போயிடாரு. இந்த பக்கம் பாடி பார்ட்ல முடிஞ்சிச்சு. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கை போய் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜெக்கேன்னு எதனால பண்ணிக்கிற புரியுது ஓகேவா, தப்பு எங்கள் மேலே தான் சாரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேப்பா ஆனால் ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் நீ தான் சமாதானம் பண்ணுற ஓகேவா, அது உன்னோட பாடு சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்க் வராங்க. ரூமில் வந்து பார்த்தா ஜிமின் அவ்வளோ கோமா இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க எட்ட போங்க, ஜிமின் தள்ளி போயிடறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் ஜெக்கை ஜிமினுக்கு முன்னாடி பண்ணுறாங்க. பாரு நம்ம புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லலை சொல்கிறாங்க. அப்படி இல்லாத தங்கம் எனக்கு என்னன்னாக்கா என் அப்பா அம்மா யாரும் அப்படி நினச்சிட்டு கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க தானே வெயிட் பண்ணேன். அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், ட்ரூவாக அவனை அக்செப்ட் பண்ணி முழு அவனோட கேரக்டர் அவங்க புரியணும் ஓகேவா. எந்த மாதிரி சொல்லி தெரியும். இப்போ பார்த்து அப்பா அம்மா இப்போ கூட என் மேலே கோப்பறாங்க, அவங்க மேலே கோப்பில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதான தங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போடா போய் சொல்கிறதுக்கு போடா ஆமாடா போடா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ அப்போ சாருக்கு நான் வீல் சேரில் இருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நான் இப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வீல் சேரில் இருந்தப்போ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஹக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க இல்லை இப்போ முன்னாடியெல்லாம் நீங்கள் வீல் சேரில் இருப்பீங்க, டக்குனு உங்கள் லேப்பில் உட்காந்துருவேன். இப்போ சொல்கிறாங்க இப்போ நீ லேப்பில் வந்து உட்காரலாம். ஜெக்கி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்க நானும் உட்கார மாட்டேன் சொல்லிட்டாங்க. அங்கே பாருடா எனக்குலாம் ஆசை இருக்கலாம் ஓகேவா, நான் அவனை பார்க்க முடிய வரைக்கும் நான் என்ன நினச்சேன் லைஃப் லாங் இப்படியே இருந்துடலாம், நம்ம யாருக்கும் வந்து இதாக இருக்க வேண்டாம், நம்ம யாரையும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், இப்படி இருக்கலாம் நினச்சி சொல்லிட்டு என்னென்னு அம்மா எனக்கு சர்ஜரி பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நம்ம இப்படியே இருப்போம், நம்ம யாரும் மேரேஜ் பண்ணிக்க வேணாம், நம்ம அப்படி இருந்தோம்னு நினச்சேன். உன்னை பார்த்துக்க அப்படின்னா மனசை மாற்றிக்கிட்டேன், ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கூட அப்படி சொல்லி கூட ஜிம்மில் அம்மா சொல்கிறேன். ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜேக்கே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ என் அம்மா உங்களை அவ்வளோ ஒர்க்ஸ் எல்லாம் ஹார்ட் பண்ணப்போ சொல்கிறாங்க. எனக்கு அப்போ கூட வந்து ஹார்ட் ஆகலை ஓகேவா, ஏன்னா நீ தான் என் கூட இருந்தியே, நீ என் ஹேண்டை பிடிச்சிட்டு இருந்தா அப்போதுக்குமே எனக்கு போய் ஹார்ட் ஆகும். இவர் எவ்ரி திங்டா ஓகேவா, உனக்காக என்ன பண்ணுவேன். ஜெக்கே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுவும் நினச்சி தெரியுமா, ஒவ்வொரு டே ஊன்ட்டு நான் சொல்ல நினைப்பேன் தெரியுமா, நம்ம சொல்லி நம்ம மேரேஜ் எனக்கே சொல்ல நினச்சேன். சின்ன ஹேங் சொன்னாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் ஓகேவா, ஏன்னா நீ என் காலை பார்க்குறப்போ சரி சம்டைம்ஸ் என் காலை கிஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறப்போ கில்ட்டியாக இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நான் கிஸ் பண்ணுவேன் எனக்கு கூட பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. இல்லைடா நான் ஹேண்டிகேப்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, எனக்கு அப்போ இருந்துச்சு நான் 3 இயர்ஸ் மட்டும் தான் ஹேண்டிகேப்டாக இருந்தேன் ஓகேவா. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிக்கிட்டு அந்த சர்ஜரி பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு நான் எடுக்கிறதுக்கு, அது ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அந்த பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சர்ஜரி எனக்கு சொல்லிட்டாங்க. அச்சோ அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பண்ணிக்கிட்டு அது உன்னை பார்த்ததுக்கப்புறம் உனக்காக தான் பண்ணிக்கிட்டேன் சரியா, உன் மேலே லவ் ஃபால் ஆனதுக்கப்புறம் தான் நான் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டாங்க. நிஜமாவா நிஜமாடா நம்பர் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நியூ ஜேக்கேவா தெரியுங்க சார், நியூ ஜேக்கே நான் அதே ஜேக்கே தான் ஓகே புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் கூட நினச்சிருக்கேன் கேட்கலாமா உங்களுக்கு சர்ஜரி நான் பண்ண முடியுமான்னு நினைப்பேன், ஆனால் அப்படி கூட கேட்டேன் லவ் வந்து ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அதனால தான் சொல்லிட்டாங்க. ஜேக்கேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூடா என் லைஃப்பில் வந்ததுக்கும் என்ன எவ்வளோ லவ் பண்ணதுக்கும் இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணாமல் போவேன், நீங்கள் லவ் ஆச்சு சார். ஜிம் ஜேக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கை பார்க்குறாங்க. இப்போ உன்னோட அப்பா மட்டும் போலாமா வேண்டாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் அவங்க உங்களை ஹேண்டிகேப்ட் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணி தான் நடந்திருக்கும். இப்போ உங்களை நடக்க முடியும் தெரிஞ்சு அவங்க அக்செப்ட் பண்ணி நல்லா இருக்காது ஓகேவா வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் அப்படி கூட வேண்டாம் ஓகேவா, நீங்கள் எப்பவும் சரி அப்பவும் சரி எனக்கு எப்போ ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு ஜிம்மில் ஜேக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது லவ் யூ சொல்லிட்டு ஜேக்கை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தை வேற இருக்கு ஹட் பண்ண கூட நினச்சேன், வைக்கணும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சா இது எனக்கு கூட சர்ப்ரைஸ் ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஷாக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா. இப்போ எனக்கு ஒரு ஆசை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு நீங்கள் என்ன தூக்குங்க சொல்லிட்டாங்க. தூக்கணுமா எனக்கு தூக்கணும், நான் அந்த மூவிலாம் பார்த்துருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் தூக்குவாங்க நான் நினச்சிருக்கேன், ஆனால் என் ஜெக்கால் முடியாது, ஆனால் நான் அதை நினச்சி வருத்தப்படுதில்லை, ஆனால் இப்போ முடியும்ல தூக்குங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கை பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கை தூக்குறாங்க. தூக்கிட்டு போங்க சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க, கார்டன் கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் கையில் வச்சு தாங்க நடந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா மேலேருந்து பார்த்துருக்காங்க பால்கனிலேருந்து. என்னட்டு பண்ணுறான் சொல்லி கேட்குறாங்க. ஓ அது ஜிம்மின் பண்ண சொல்லி பண்ண நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அப்பாடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எங்க உண்மையாக ஜிம்மின் ஒரு பயங்கிறது கஷ்டம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான்மா. ஜெக்கே பண்ணது ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பண்ணது கரெக்டாக தான் சொல்லிட்டாங்க. ட்ரூ லவ்க்காக என்னால் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் வந்து 2 இயர்ஸ் வந்துட்டு வீல் சேரே இருந்திருக்கான். அதுக்கு ரீசன் 3 இயர்ஸ் வந்து அவனால் நடக்க முடியாதுன்றாலும் இருந்தான். அதுக்கப்புறம் நடக்கணும்னு தெரிஞ்சு கூட வந்திருக்காரு. என்ன ரீசன்னா அவன் ட்ரூ லவ் வேணுன்றக்காக தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஃபேமிலியோட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே ஜிம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேக்கோட அம்மா வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஆண்டி சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாமா, உங்கள் வீட்டில் போய்ட்டு உன்னோட அப்பாட்ட பேசலாமா சொல்லிட்டாங்க. எதுக்கு ஆண்டி சொல்லிட்டாங்க. இல்லைப்பா ஜேக்கே வந்து நடக்க முடியும், இப்போ நான் அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஆண்டி என்ன பேசுறீங்க, நான் எப்படி என் ஜேக்கே ஹேண்டிகேப்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் சேம் அவங்க அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். இப்போ என் ஜேக்கே நடக்க முடிச்சப்போ அக்செப்ட் பண்ணாது நல்லா இருக்காது ஆண்டி வேண்டாம் ஓகேவா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்க வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறீங்க எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லி ஜேக்கே ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கே நம்ம பார்க்குறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி விட்டுட்டாங்க. அப்படி ஒரு இப்போ நான் 10 months ஆஃப்டர் தண்டா ரொம்ப அழகாக நம்ம ஜிம்முக்கு ஒரு அழகான பாய் பீப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கான் பார்க்கறதுக்கு. நம்ம ஜெக்கே தான் ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை அப்படின்ட்டு நம்ம ஜிமின் மாதிரி பிறந்திருக்கு.
இப்போ வந்து பக்கம் ஜங்குடம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம ஜிமின் மாதிரி பிறந்திருக்காளா சொல்லிட்டாங்க. ஆமா, எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களா சொல்லிட்டாங்க. கிட்ட அழகாக இருக்காளா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா தான் இப்போதும் அவங்க வருவாங்க சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜங்கோட ஜிம்ல அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம்ல அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க உங்கள் பையனை நடக்க முடியும் தெரியும் ஓகேவா. அவன் வந்து ஹேண்டிகேப்டப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த பாசம் அந்த பையனோட முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கா நான் எப்படி அந்த பையன் வந்து பேசுவேன். அவன் நானே ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாங்க, பாருங்க எல்லா மனுஷங்களும் லைஃப்பில் தப்பு பண்ணுவாங்க ஓகேவா. அது நீங்கள் குழந்தைக்காக உங்கள் பையன் மேலே வச்சு எவ்வளோ நாள் இப்படி பண்ணீங்க எனக்கு புரியுது ஓகேவா. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். எனக்கு புரியுது. நான் ஜிம்மில் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கா. நீங்கள் வந்து நான் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜெக்கர் அப்போ ரொம்ப ஹோஸ்டல் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஜிம் ஜெக்கர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க லைஃப்பில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உங்கள் பார்த்தா எல்லாம் குழந்தை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஜெக்கர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. டே குழந்தை பாடலாம் சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு இந்த குழந்தை தான் இம்பார்ட்டன் சொல்லி ஜெக்கர் ஜிம்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாம் நம்ம ஜங்கோட ஜிம்ல அப்பா அம்மா வந்துட்டாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க, வாங்க பாருங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா கரெக்டாக இப்போ ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜங்கோட ஜிம்ல அப்பா அம்மா நிற்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவனா பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் டேரக்டாக ஜங்கோ பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அவர் என்ன ஆஸ்பரம் சொல்லிட்டு. இங்கே பார்ப்பா ஜங்கோ சொல்கிறாங்க, ஆன்ட்டி சொல்கிறாங்க, மன்னிச்சிருப்பா ஓகேவா, நான் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான் ஓகேவா. நான் வந்துட்டு என் பையனுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட, நான் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு பர்சன் வந்துட்டு அந்த மாதிரி காயப்படுறதுக்கு எந்த ரைட்ஸுமே எனக்கு இல்லை. ஐம் சாரிப்பா, இவ்வளோத்துக்கு நான் ஒரு வந்துட்டு இவ்வளோ என்னோட ஹெல்த்தில் இவ்வளோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு கூட ஒன்றா காயப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா மன்னிச்சிருப்பா, நீ அவ்வளோ பண்ணியும் அவ்வளோ அழகாக எங்கள் வீட்டுக்குலாம் வந்து அப்படி பேசியிருக்கும்போது நம்ம அவ்வளோ காயப்படுத்தக்கூடாது. ஐம் ரியலி சாரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல ஆண்டி, எனக்கு உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், என் லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் கிடைக்கிறது ரீசன் நீங்கள் தான் ஓகேவா. என்னோட ஏஞ்சல் இந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு வந்தே நீங்கள் தான், உங்களை தேங்க் பண்ணணும் அப்படி செக்கி சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அது சொல்லிட்டாங்க, எனக்கு உங்க மேலே எந்த கோமலை ஓகேவா, எந்த பாசம் இருந்தாலும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க. தன்னோட குழந்தைக்கு ஒரு அழகான பாசனம் பர்ஃபெக்டாக இருந்தாலும் நினைப்பாங்க சொல்லிட்டாங்க. இல்லைப்பா சொல்லிட்டாங்க, நீ மனசெல்லாம் சொல்லிட்டாங்க, மனசெல்லாம் குறைய இல்லைப்பா இருந்தாலும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லி செக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு வருத்தம் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ செக் ஜிம்ல அப்பா ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு நார்மலாக பேசுகிறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு உனக்கு எங்கள் மேலே அந்த கோவமாக சொல்லிட்டாங்க. இல்லைப்பா எனக்கு கோவம் இல்லை, எனக்கு என்னன்னாக்கா என் ஜெக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காம போய் கூட எனக்கு கோவம் இல்லை வந்திருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு வருஷம் யூஸ் பண்ணாமல் தப்பு இல்லையா, அவர் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கோம் சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இவன் நான் ஜெக்கை லவ் பண்ணாமல் இருந்து கூட அவர் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டு அப்படி வந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி காயப்படுத்தக்கூடாது, ரொம்ப தப்பு இல்லை, அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருங்களா சொல்லிட்டு ஜெமினி பார்க்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஜிம்மோட மனசு புரியுது, எவ்வளோ அழகான ஒரு மனசு அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் சாரிப்பா, தப்பு தான், அம்மா பண்ணி தப்பு தான், மன்னிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. ஓகேம்மா, நீ ஒரு டைம் லைஃப்பில் யாரும் இப்படி ஹர்ட் பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க குறையோட இருந்தால் கூட அவங்கள இந்த மாதிரி குறையோட இருக்க சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சத்தியமாக சொல்ல மாட்டேன் பாசிட்டாகவும் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்னா ஜெக்கோட அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜிம்ல அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தண்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ மின்சாரம் என்ன ஜிம்மின் தான் பேப்பர் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெய்க்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ஜங்கா சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் கிளம்பி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ரெடி பண்ணி விடியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்க வேண்டியதான் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல சொல்லிட்டாங்க. உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஓர போறாடானே சொல்லிட்டாங்க. நான் என்ன ஓர போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள ஒரு வாசனை நாங்கள் வந்து பார்த்தா சின்னதான். என்னடா மார்னிங் என்னடா ஆர்குமெண்ட்டு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க அங்கே நான் குழந்தை கூட கொஞ்சிட்டு இருக்கேன். இவர் என்ன திட்டுறாரு சொல்லிட்டாங்க. ஏடா திட்டுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் ஜின்னுக்கிட்ட கைனா காமிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவரும் மின்சலாம் வா ஒன்றா கிராண்ட்மா தேட்டாங்க. தூக்கிட்டு போகிறாங்க சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. நான் தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் மட்டும் இருக்காங்க. அப்படியா ஜிம்மில் பெட்டில் உட்காந்து போகிறோம்ல, பெட்டில் உட்காந்து குழந்தை கொஞ்சம் எடுத்துருப்பாரு. செக்கி பார்க்குறாங்க. போய் டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன ஜங்கா சொல்லிட்டாங்க. எப்படியே சொல்லிட்டாங்க. உனக்கு குழந்தை மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நான் உனக்கு சொல்லிட்டாங்க. நீடா ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஆமாம்மா ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் டேஸாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை பிறந்திருந்த போதும் அவனே கொஞ்சிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவன் குழந்தை நம்ம குழந்தை சொல்லிட்டாங்க. ஆமாம்மா நம்ம குழந்தைன்னு சொல்ல, ஆனால் நானும் ஒரு பாவம் தான்டா, நானும் ஒரு குழந்தை தானே சொல்லிட்டாங்க. நீங்களே குழந்தை இப்போ குழந்தைக்கு என்னாச்சும் சொல்லிட்டாங்க. குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணதான் சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா வேண்டாம், இது மார்னிங்கு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சார் ஆஃபீஸ் வரல சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் தான் வருவான் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா தான் வருவான் சொல்லிட்டாங்க. டே நிலமெல்லாம் ஆஃபீஸில் இருக்கவே முடியாடா சொல்லிட்டாங்க. எதுக்கு 24 வயசாலும் கிஸ் பண்ணிட்டு இருக்குதுக்கா ஜிம் கேட்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் பண்ண முடியாது ஓகே, குழந்தை வளர நம்மளும் கொஞ்சம் ரீசெண்டாக ஆகும் சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் சொல்லிட்டாங்க. செக்கி பார்க்குறாங்க. அது ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்த ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு இதுக்குன்னு வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஜங்கா வேண்டாம், இது வந்து டே டைமு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ வேண்டாம், நான் ஓகே இல்லை சொல்லிட்டாங்க. நீ ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான்டா ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா வேண்டாம்மா வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு என் லைஃப் வந்து ஏஞ்சல் தான் ஓகேவா, என் லைஃப்பில் அவங்க எப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. எப்படியே சொல்லிட்டாங்க. இப்படி ஜெக்கி தான் ஜீப்பை கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி அப்படியே ஒரு எப்படினாக்கா இப்போ ஷர்ட்லெஸ் தான் இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியோட பாடி பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன் குறுக்குன்னு பார்க்குறா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. கேடி பையன் நடிக்காதடா, உனக்கும் ஆசை இருக்கும் அப்படி நடிப்பான் சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டாங்க. நான் நடிக்கல சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லி நடிக்கல சொல்லிட்டாங்க. நான் நடிக்கல, எனக்கு வேணாக்கா நான் இப்படி எடுத்துப்போம் ஜிமின் பண்ணிட்டு ஜெக்கியோட ஆப்ஷனை கிஸ் பண்ணுறாங்க.
ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்க்குறாங்க உனக்கு எனக்கு இதாண்ட மட்டும் பிடிச்சதை சொல்லிட்டு எதுவுமே வந்து மறைக்க மாட்டேன், ஹைட் பண்ண மாட்டேன். அவர் டக்குன்னு அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ணுறாங்க. எங்கே அழகாக ஒரு ரொமான்டிக்ஸன் போயிட்டு இருக்கு. இந்த அக்கா அந்த பக்கம் நம்ம சின்னதாக மின் குழந்தை எடுத்து மின்னு இருக்கானா அவனை எடுத்து வந்து நம்ம ஜிம்னோட பையன் எடுத்து ஜெக்கோட அப்புறம் கொடுக்குறாங்க. ஜெக்கோட அப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்லி பேப்பி கேட்டிருக்காங்க. அது பார்த்து அழகாக அந்த சொல்லிச்சிட்டே இருக்கு. நம்ம ஜெக்கோட அம்மாவும் ஜெக்கோட அப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கோட பார்க்குறாங்க. அதுவா அவன் நான் பார்க்குறேன் 2 டேஸாக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி விட அவன் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் தானே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ விட்டு அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே பாரு டைம் 11 o'clock மீட்டிங் இருக்குது போ அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மீட்டிங் போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் போக மாட்டேன். ஜெக்கி அப்படி படுத்துக்கிறாங்க. ஜம்கா அதை உனக்கு வேணுதான் கிடச்சி போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லைடா எனக்கு மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஐயோ ஜெக்கிங்க பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு அது வந்து ஸ்கைப் மீட்டரா சொல்கிறாங்க. ஸ்கைப் மீட்டா அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தாலும் பண்ண சொல்கிறாங்க. பண்ணுமா பண்ணி எனக்கு எதனா சொல்கிறாங்க. அச்சு நான் ரிவார்டு தரேன் ஓகே போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி உட்காராங்க. இப்போ ஜிம் பார்த்தா ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி ஜிம்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனில் ஜெக்கி அந்த ஸ்கைப் மீட் அந்த ஆஃபீஸ் அவங்க ரூம்லேயே முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ரிவார்ட் சொல்கிறாங்க. இப்போமா சொல்கிறாங்க குழந்தைய போய் பார்க்கவே சொல்கிறாங்க. அது பத்திரமா விளையாடிட்டு இருக்குண்டா ஓகேவா அப்பா அம்மா அதை நல்லா பார்த்துக்கோ ஓகேவா நீ என்ன கவனிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பர்வட் நீங்கள் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி வந்து காலில் வந்து நல்லா நடக்க முடியும் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக இது பண்ணியிருப்பாரு. கிச்சன் ரொமான்ஸ் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கும். இந்த வீடியோ பார்த்து சொல்லுது இப்போ சார் ஜெக்கி வந்து பயங்கரமாக ஷேம்லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நேம் வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே பாருங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணாங்க தெரியுமா என்ன எங்கள் பார்த்து ஹிக்கி மார்க்ஸோட சுற்றிட்டு இருப்பேன் தெரியுமா குழந்தைங்க கூட டேஸ்ட் பண்ணுறாங்க. அங்கிள் உங்களுக்கு ஏன் எப்போதுமே ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது அதுவும் மஸ்கிட்ட பயிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நீ பாவட்டாக இருக்கடா ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க உங்ககிட்ட தானே சொல்கிறாங்க. ஆமாம் என்கிட்ட தான் வேறு இருக்கவும் கூடாது இருக்க விட மாட்டா புரியுதா சொல்கிறாங்க. சரிடா மைடியர் ஏஞ்சல் சொல்லிட்டு ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரிவார்டு வேணும் கேட்டீங்க. ரிவார்ட்லாம் வேணாம் ஜஸ்ட்டு ஹக் பண்ணி தூங்க அது போதும் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நைட்டான பேபி மட்டும் பார்த்துக்கிறேன் நானும் ட்ரை பண்ணுறேன் பக்கத்தில் வேணும் சொல்லிட்டு இந்த விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த பேபி பிடிக்கும் அந்த பேபி ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. ஹாப்பி தான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இதே போதும் ஓகேவா இதுக்கப்புறம் எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இதே போதும் என் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல் நீ தான் ஓகேவா என் லைஃப்பில் உங்களை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும் ஓகேவா பத்திரமா பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் உங்களை பத்திரமா பார்த்துப்போம் உங்கள் லைஃப்பில் எல்லா ஆஃபர்ஸ் நான் கொடுப்பா சரியா சொல்கிறாங்க. இட்ஸ் மை ப்ராமிஸ் சொல்கிறாங்க. நீ ஆல்ரெடி ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டடா ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ லார் சொல்கிறாங்க. இதோடைய இந்த ஹேண்டிகேப்ஸ் இவரும் முடிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஐ ஹோப் பை டேக் கேர் எவ்ரிவன்.